ரைட். நேற்று என்னென்ன கண்டம் பார்த்தோம்? ஆசியா. நீங்கள் 2 பேரும் அப்படியே இன்னொரு ஸ்டெப் விடுவாங்க. ஆசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா பார்த்துட்டோமா? இன்றைக்கி வந்து ஆப்பிரிக்கா. 2வது பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா. எங்கே தப்பாக இருக்குது மாற்றிக்கங்க மெட்டீரியலில். ஆப்பிரிக்கான்னு போட்டுக்காங்க. ஆப்பிரிக்காவை 2 சமமாக பிரிக்கும் அச்சக்கோடு வந்து புவியின் நடுக்கோடு, ஈக்குவேட்டர், பூமத்திய ரேகை. ஈக்குவேட்டர் இருக்கா? இது இந்த பாட்டு இருந்தாங்க ஈக்குவலாக போயிருக்கும். அடுத்தது இந்த 3 கோடும் கடகரேகை, மகர ரேகை, புவி நடுக்கோடு, 3 அச்சக்கோடு செல்லக்கூடிய ஒரே கண்டம் எதுனா ஆப்பிரிக்கா தான். இது கடகரேகை வந்து இந்த இடத்துல போகும், மகர ரேகை இந்த இடத்துல போகும். 3 கோடும் போகக்கூடிய ஒரே கண்டம் இது ஆப்பிரிக்கா மட்டும்தான். வேறு எந்த கண்டமும் இருக்காது. பாருங்கள், இதில் வந்து 1 தான் போகும். வட அமெரிக்காவில். தென் அமெரிக்காவில் 2 கோடு இருக்கும். ஆஸ்திரேலியாவில் 1 கோடு, ஆசியாவில் 2 கோடு, இதுவும் இந்தியாவில் 1 கோடு. இது கடகரேகை, இது நிலநடுக்கோடு, இது மகர ரேகை. இங்கிலீஷில் டிராபிக் ஆஃப் கேன்சர், இது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், இது வந்து ஈக்குவேட்டர். ஓகேவா? அடுத்தது 4 கோளங்கள்லையும் பரவி இருக்கக்கூடிய ஒரே கண்டம். 4 கோளம்னா இது வட அரை கோளம், இது தென் அரை கோளம். அதே மாதிரி இதுதான் தீர்க்கக்கோடு. இது கிழக்கரை கோளம், இது மேற்கரை கோளம். கரெக்டா? இங்கிலீஷில் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இதுக்கு கீழே சதர்ன் ஹெமிஸ்பியர், இதுக்கு மேலே நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அப்போ 4 அரைக்கோளத்திலும் பரவி இருக்கக்கூடிய ஒரே கண்டம் இது ஆப்பிரிக்கா. ரைட். தாய் கண்டம்னு சொல்லுவாங்க. இதில் இருந்தால் எல்லா கண்டமும் பிரிந்து சென்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இருண்ட கண்டமும் இதுக்கு பேர். ஏன்னாக்கா ரொம்ப நாளாக இங்கிலீஷ்காரனுங்க அந்த கண்டத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. வரலாறுலாம் யூரோப்பியன்ஸ் வரலாறு அதை பற்றி தெரியல. அதனால் இருண்ட கண்டம். வேறு எந்த காரணம் கிடையாது. உனக்கு நிறைய கதையெல்லாம் விட்டுட்ருக்கானுங்க. அந்த காரணம்லாம் கிடையாது. அடுத்தது டார்க் காண்டினென்ட். முதன்மை தீர்க்கம் அக்ரா நகரத்தின் வழியே செல்லுது. ஆக்ரா ஏதோ ஒன்று இந்த இடத்துல. இந்த முதன்மை தீர்க்கம் பிரைம் மெரிடியன் தீர்க்கக்கோடை பற்றி எடுக்கிறேன் இன்றைக்கி. சும்மா அப்படியே பாருங்கள். உலகின் மிகப்பெரிய வெப்ப பாலைவனம் இங்கே தான் இருக்குது, சகாரா. நேற்றே பார்த்துருக்கோம். சகாரன் டெசர்ட்னா என்ன, குளிர் பாலைவனம்னா என்ன, அதை பற்றிலாம் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். அடுத்தது சகாரா பாலைவனம் 11 நாடுகளில் பரவி இருக்காங்க. ஆப்பிரிக்கா கண்டம் இத்தனை நாடுகள் பரவி இருக்குது ஃபுல்லாக. 11 நாடு. சரியா? இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடு. லிபியா, அல்ஜீரியா, எஜிப்து, சூடான், சாட்டு, நைஜர், மாலி, மருஸ்தானியா, செனகல், இந்த மாதிரி மொராக்கோ, இத்தனை நாடுகளில் பரவி இருக்கு. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், உலகத்தில் உள்ள பாலைவனம் எல்லாமே இந்த கடக ரேகை இருக்கு இல்லையா, அதை சுற்றி தான் இருக்கும். அதேமாரி இங்கே மகர ரேகையை சுற்றி தான் இருக்கும். அட்டகாமா பாலைவனம் இங்கே தான் இருக்கும். இங்கே ஒரு பாலைவனம் இருக்கும். ஆஸ்திரேலியா ஃபுல்லாகவே பாலைவனம் தான். எப்படி பூமத்திய ரேகையில் தான் என்ன இருக்குது, பசுமை மரா காடுகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி பாலைவனம், வெப்ப பாலைவனம்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும். டிராபிக்கல், சப்ட்ராபிக்கல்னு சொல்லுவாங்க. டிராபிக்ஸ்னால் இந்த கடகரேகை மகர ரேகை இடைப்பட்ட பகுதி தான் டிராபிக்கல் ரீஜன். வெப்பமண்டலம்
வெப்பமண்டலம். பின்னாடி வருது பார்ப்போம் திரும்ப. சப்ட்ராபிக்கல்னால் அந்த வெப்பமண்டலத்தை ஒட்டி இருக்கிறது, துணை வெப்பமண்டலம். வெப்பமண்டலத்துக்கு இன்னொரு பேர் அயன மண்டலம்னு சொல்லுவாங்க. அயன மண்டலம் அல்லது வெப்பமண்டலம். இதை பற்றிலாம் பார்ப்போம், பின்னாடி வருது. அதுக்கு நோட்டு வச்சு எழுதிக்கங்க, வீடியோ பார்த்து எழுதிக்கங்க, இங்கே கவனிங்க. அப்புறம் இங்கிலீஷில் வந்து டிராபிக்ஸ். எதுக்கு இடைப்பட்ட பகுதி? கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி தான் இது டிராபிக்கல் ரீஜன். அதில் பூமத்திய ரேகை இருக்கக்கூடிய ஏரியா இது மட்டும் ஈக்குவேட்டர் ரீஜன், பூமத்திய ரேகை பகுதி. அடுத்தது சகாரா பாலைவனத்தின் உயரமான இடம் மவுண்ட் கௌசி அப்படின்ற இடம். அது ஒரு சகாரா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய உயரமான இடம். ஆழமான பகுதி கட்டாரா, ஊதுபள்ளன்னு சொல்லுவாங்க, எஜிப்தில் இருக்காமா கட்டாரா. ஊதுபள்ளன்னா காற்று அடிக்கும் பொழுது, சுழல் காற்று அடிக்குது இல்லையா, காற்று சுற்றி என்ன பண்ணும், அங்கே உள்ள மணல்லாம் அள்ளிட்டு போயிடும், அங்கே பள்ளமாயிடும். இந்த ஊதுபள்ளம் எங்கே இருக்குது? எஜிப்தில் கட்டாரா ஊதுபள்ளம். நைல் நதியை பற்றி நேற்றே பார்த்துருப்போம். நைல் மற்றும் நைஜர் 2 நதிகள் சகாரா பாலைவனத்தின் வழியே போகுது. இதில் உலகத்தில் நீளமான நதி எதுனா நைல் தான். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போகும். நைஜீர் வந்து இந்த ஏரியாவில் ஓடும். நைஜீர், இந்த நைஜீர் நாடு இருக்கா இந்த இடத்துல. அடுத்தது ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த கண்டத்தில் உள்ள மடிப்பு மலை, நிலவில் கிடையாது, தூக்கிடுங்க. மடிப்பு மலை அட்லஸ் எங்கே சார் இருக்குது? அட்லஸ். அட்லஸ்னால் என்னது? நமக்கு தெரிஞ்ச அட்லஸ் எது? மேப் உள்ள புத்தகம், அதான் அட்லஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பேர் எங்கேருந்து தான் வந்துச்சு? இங்கே தான் இருக்குது அந்த அட்லஸ் மவுண்டெயின், இந்த இடத்துல இருக்கும். இந்த ஃபிசிக்கல் மேப் எதுவும் எடுக்கலையா நம்ம? வேர்ல்டு எடுத்துருப்போமே. இந்த இடத்துல அட்லஸ் மவுண்டன். இங்கே தான் நைல் நதி ஓடுது. எஜிப்து இங்கே தான் இருக்கும். அடுத்தது சகானா புல்வெளி இல்லை, சவானா புல்வெளி. சவானா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து கொடுக்குறவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவேன். உள்ளே போய் சாஹேல் அப்படிம்பாங்க. இது சகாரா பாலைவனம் சரியா. இங்கே வந்து புல்வெளி இருக்கும், இது ஃபுல்லாக புல்வெளி இருக்கும். இது பசுமை மர காடுகள். இந்த சகாராத்துக்கும் இதுக்கும் டிரான்சிஷன் ஸ்டேஜ், மாறக்கூடியது. புல்வெளி பாலைவனத்துலேருந்து கொஞ்சம் புல், அப்புறம் லைட்டாக 1-2 மரம் அதெல்லாம் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? சாஹேல் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஏதோ ஐயெல்லாம் இருக்காது, தூக்கி விட்ருக்கு. சாஹேல். ஆப்பிரிக்காவில் உள்ள வெப்பமண்டல புல்வெளி சவானா. இங்கே கரெக்டாக இருக்குது ஸ்பெல்லிங். திறந்தவெளி மிருக காட்சி சாலை என அழைக்கப்படுவது இங்கே தான். இந்த டிஸ்கவரி சேனல், நேஷ்னல் ஜியாகிரபிலாம் பார்த்திங்கன்னா பெரிய புல்வெளி இருக்கும், எருமை, அந்த காட்டெருமை, அப்புறம் மான்கள். மான் கூட அவ்வளோவா இருக்காது, காட்டெருமை, இந்த வரி குதிரை இது அதிகமாக போகும். அதை வேட்டையாடுறதுக்கு சிங்கம் அதெல்லாம் இருக்கும். சிங்கம், சிறுத்தை அதெல்லாம் இருக்கும். அதுதான் அந்த புல்வெளி தான். டூர் போகலாமா சவானா புல்வெளிக்கு? உலகத்திலே பெருசு, அதிகமான மிருகங்கள் கொண்டது அதுதான்.
யானை கீனை எல்லாம். இது அவங்க நாட்டில் உள்ளது. இது இது பேர் என்ன? ஜீப்ராவா? ஜிராஃபி, சாரி, ஒட்டகச்சிவிங்க. ஜிராஃபி. வரி குதிரை தான் ஜீப்ரா. இந்த பாருங்கள், இதெல்லாம் பூமியில் இருக்கக்கூடிய வெப்பமண்டல புல்வெளிகள் இங்கே தான் இருக்குது. இந்தியாவிலையும் இருக்குது பாருங்கள். இது ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும். இது பாலைவனம். பாலைவனத்துக்கு வந்தோடனே புல்வெளி, புல்வெளியை தாண்டி வந்தோடனே பசுமை மரக்காடுகள். மழைப்பொழிவு அப்படியே டிரான்ஸ்ஃபர். ரொம்ப சுத்தமாக மழைப்பொழிவு இல்லாத இடம் இது. லைட்டாக மழைப்பொழிவு இருக்கிற இடத்துல புல்வெளி, நல்லா மழை பெய்கிற இடத்துல என்னது? பசுமை மரக்காடுகள். இங்கெல்லாம் பசுமை மரக்காடு. அதேமாதிரி இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு எல்லாமே என்னது? புல்வெளி தான். சவானாவை திறந்தவெளி மிருகக்காட்சி சாலை அப்படின்றாங்க. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி விக்டோரியா ஏரி, விக்டோரியா லேக். உலகின் இரண்டாவது மிகப்பெரிய ஏரி நன்னீர் ஏரி விக்டோரியா. எங்கே சார் இருக்கும்? இந்த இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுது பாருங்கள், மேப்லேயே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் இருந்து தான் நைல் நதி கூட போகும், உருவாகி அப்படி. அடுத்தது நைல் நதி. அங்கே பாருங்கள், நைல் நதியின் பிறப்பிடம் அங்கே தான், விக்டோரியா ஏரி தான். உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுப்பீரியர் ஏரி எங்கே இருக்குது? வட அமெரிக்கா. அந்த 5 ஏரி பார்த்தோம்ல, கனடாவுக்கும் யுஎஸ்ஏக்கு நடுவில் வட அமெரிக்காவில், அது சுப்பீரியர். உலகத்திலே பெருசுனா இது நம்பர் 1. நம்பர் 2 விக்டோரியா. ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரை சுவாலி கடற்கரை அப்படின்றாங்க. சுவாலி, இது இந்த ஏரியா சுவாலி கடற்கரை. சரியா? கர்சர் தெரியுதா? அடுத்தது உலகில் பெரிய ஆறு தெரியும். பெரிய வடிநிலம், அதாவது பேசின், அதிக ஏரியா கவர் பண்ணியிருக்கோம். அமேசான் நமக்கு தெரியும் முன்னாடியே. அடுத்து 2வது ஆற்று வடிநிலமா காங்கோ அல்லது ஜையர் வடிநிலம்னா ரிவர் பேசின். அந்த ஏரியா வழியாக தான் நாம் அந்த ரிவர் அதோட துணையாறுகளாம் வடிஞ்சு உள்ளே போவாங்க. அப்படி காங்கோ வடிநிலப்பகுதி. காங்கோனா ஒன்றும் இல்லை, இது இந்த ஏரியா காங்கோ. இதுதான் பெருசு, இது 2வது பெருசு காங்கோ அல்லது ஜையர். ஆப்பிரிக்காவில் உள்ள மிதவெப்ப மண்டல புல்வெளி வேல்டு, டெம்பரேட் கிராஸ்லேண்ட் இங்கிலீஷில். மிதவெப்ப மண்டலம். மிதவெப்ப மண்டலம் எங்கே? இதை தாண்டிடுச்சுன்னா மிதவெப்ப மண்டலம். இங்கே ஈக்குவேட்டரு, இங்கே இந்த இடத்துல சப்ட்ராபிக்கல், இந்த இடத்துல இருக்கும் வேல்டு. இங்கே என்ன பார்த்தோம்? பாம்பாஸ். இங்கே ப்ரைரி, இங்கே ஸ்டெப்பி புல்வெளி. இதெல்லாம் மிதவெப்ப மண்டல புல்வெளிக்கு. வெப்பம் கம்மியாக இருக்கும், அதனால தான் மித வெப்பம், டெம்பரேட் அப்படிம்பாங்க. அதேமாதிரி இங்கே ஒன்று இருக்கும், அதை பார்ப்போம், அடுத்து வரும் பார்ப்போம். தென்னாப்பிரிக்காவில் செம்மறி ஆடு வளர்ப்பு காரூஸ் என அழைக்கப்படுது. புல்வெளியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்? மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது அங்கே வளர்க்குறாங்க. தென்னாப்பிரிக்கா அங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது தென்னாப்பிரிக்கா நாடு. அங்கே தான் வேல்டு புல்வெளி இருக்குது. அங்கே ஆடு, செம்மறி ஆடு வளர்ப்புக்கு பேர் என்னது? காரூஸ். அடுத்தது உலகின் மிகப்பெரிய பிளவு பள்ளத்தாக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது. ரிஃப்ட் வேலி அப்படிம்பாங்க. ரிஃப்ட் வேலினா இப்போ லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த லேண்டு 2ஆக உடஞ்சி இது இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் வந்துடும், நடுவில் பள்ளமாக இருக்கும். பிளவு பள்ளத்தாக்கு கொப்பரைன்னு கூட சொல்லுவாங்க. கொப்பரை ஆப்பிரிக்காவில் இருக்குது. எங்கே சார் அப்படின்னா இந்த பாருங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே இது வரைக்கும் அப்படியே போகும். அது வழியாக தான் இந்த ஆறுகள்லாம் ஓடுது. செங்கடல் கூட ஒரு பிளவு பள்ளத்தாக்கு தான் அப்படின்றாங்க. அப்படியே பிளந்து பெரிய பள்ளமாக இருக்கும். கிரேட் ரிஃப்ட் வேலி பார்க்குறோமா? உலகத்திலே பெருசு இது. அதோட கடலுக்குள்ளே இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். பாருங்க ஃபுல்லாக
இந்த மாதிரி அது பிளந்தது தான் அப்படி இருக்குது. பக்கத்தில் ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த ஏரியா. ரெட் சி வரைக்கும் போதா, அதில் தான் இந்த விக்டோரியா ஏரியெலாம் இருக்குது. நைல் நதி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுது. ரொம்ப நீளமானது உலகத்திலே, அதனால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எஜிப்தோட நன்கொடை வந்து நைல் நதி. ஏன் சார், ஏன் அப்படி சொல்கிறாங்க? இது ஃபுல்லாக பாலைவனம். இந்த நைல் நதி ஓடக்கூடிய இந்த இடத்துல மட்டும் பயங்கர செழிப்பாக இருக்கும். அதனால தான் அந்த நைல் நாகரிகமே அங்கே தோன்றுச்சு. ஸோ அதனால தான் நைல் நதியே நன்கொடை தான் இது எஜிப்த் அப்படிம்பாங்க. மற்ற இடத்துலலாம் மக்கள் தொகை இருக்க மாட்டாங்க அவ்வளோவா. ரெண்டாவது பெரிய ஆறு காங்கோ. நைல் நதி எங்கே போய் கலக்குது? படத்தை பார்த்து சொல்லுங்கள். இது என்ன கடல்? மத்திய தரைக்கடல். அங்கே தான் போய் கலக்குது. அப்போதைக்கு நினச்சிக்கிட்டானுங்க இவனுங்க வரலாறுலாம் எழுதும் பொழுது இவ்வளோ தான் உலகம்னு நினச்சிக்கிட்டான். அந்த உலகத்துக்கு மத்தியில் இருக்கிறனால அதுக்கு பேர் என்னது? மத்திய தரைக்கடல், மெடிட்ரேனியன் சி. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். காரணத்தோடு புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அங்கே மறக்காது, அழகாடிச்சிட்டு வந்துடலாம். தென் ஆப்பிரிக்காவின் வாழ்வாதாரம் என அழைக்கப்படுவது ஜாம்பசி ஆறு. தென்னாப்பிரிக்கானா இது எங்கே? இது இங்கே ஓடக்கூடிய ஒரு நதி தானே இது. இது ஒரு நாட்டோட பேர், ஜாம்பசி. உலகின் புகழ்பெற்ற விக்டோரியா நீர்வீழ்ச்சி எந்த நதியில் உள்ளது? ஜாம்பசி நதியில் தான் இருக்குது. இது ஒரு ஃபேமஸான ஒரு ஃபால்ஸு. நீர்வீழ்ச்சி தவறான வார்த்தை. தமிழ் வார்த்தை வந்து இங்கிலீஷ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் வார்த்தை வந்து அருவி. நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ். ஏன் சார் அப்படி பேர் வச்சான்னு பாருங்கள். நான் எப்படி ஃபால்ஸ் உருவாகுதுன்னு பாருங்கள். இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது லேண்டு, இது வெளியே ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு நல்லா கடின பாறைகள் இருக்குது, ஹார்ட் ராக்ஸ், கருங்கல் அந்த மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ராக் இருக்குது, சுண்ணாம்புக்கல் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆறு ஓட ஓட என்ன பண்ணிடும்? இது வரைக்கும் கடின பாறை. இந்த சுண்ணாம்பு பாறையெல்லாம் அரித்து என்ன ஆயிரும்? பள்ளமாயிடும். அப்போ ரிவர் என்ன மேலேருந்து கீழே விழுகும். அதான் ரிவர் ஃபால்ஸ்னு வச்சானுங்க இங்கிலீஷில். தமிழில் அருவி. ஏன்னா பாருங்கள், தமிழ் மாதிரி ஒரு மொழி எதுவுமே இருக்காது. நீர் வீழ்ச்சின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வீழ்ச்சின்னா வீழ்கிறோம் அப்படின்னு வருதா, நெகட்டிவ் வரவே கூடாது வார்த்தையில். அதனால் அருவி தான் அதுக்கான தமிழ் வார்த்தை. வெப்ப பாலைவனம் பரவியுள்ள அச்சம் எங்கே? ஆப்பிரிக்காவில். ஆப்பிரிக்கா மட்டும் இல்லை, அங்கே முன்னாடி சொன்னேன் இல்லையா, 20 டிகிரி முதல் 30 டிகிரி வரை வடக்கு மற்றும் தெற்கு அச்சங்களில் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் படத்தை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது 23 டிகிரியா? அதிலிருந்து 20லேருந்து 30 வரைக்கும். இங்கே தானே 0 டிகிரி, 20லேருந்து 30 வரைக்கும் எல்லா இடத்துலையும். இது தெற்கு அச்சம். அதேமாதிரி வடக்கு அச்சத்தில் இங்கே அமெரிக்காவிலையும் இருக்கும் இது வரைக்கும் பாலைவனம். இது ஃபுல்லாக பாலைவனம். இது அரேபியன் பாலைவனம், ஈராக்கு, இந்தியா தார் பாலைவனம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. பூமியில் வெப்ப பாலைவனம் இது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. என்டையர் இப்போ நம்ம பார்க்குறதுனது நம்ம நாடு மட்டும் இல்லை, பூமி என்டையர். நம்ம வீடு எது? இந்தியாவா? அதெல்லாம் இல்லை. நம்ம வீடு எது? பூமிக்கு அதுக்கு ஒரு சில வேலையை செய்கிறதுக்கு அது உருவாக்கி வச்சுருக்கு நம்மளை, அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம சின்ன வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இது என் வீடு உன் வீடுன்னு அடிச்சிட்டு கிடக்குறோம், அவ்வளோதான். அது இயற்கை. அதை நீ சண்டை போட்டுக்கங்கடான்னு விட்டுருக்கு நம்மளை. ஏன்னா எது ஜெயிக்குதோ அதான் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அதான் தியரியே இருக்கும், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். யார் இந்த சூழ்நிலையில் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுதோ அந்த உயிரினம் மட்டும் தான் வாழ முடியும். இந்த செகண்டு நம்ம உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட பாக்டீரியா, வாய் இதில் பார்த்துருப்போம் பயாலஜியில், வயிற்றுக்குள்ளே ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்குது.
அவங்க கூட நம்மளுடைய செல்லெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. தோத்துட்டோம்னா செத்து போயிடும். ஜெயிச்சிட்டு இருக்கிறனால தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதான் அந்த தியரி. ரைட். அது இயற்கையின் நீதி. அது சகாரா பாலைவனத்திலிருந்து கினியா கடற்கரை நோக்கி வீசும் வறண்ட வெப்ப புழுதி தலக்காற்று, நலக்காற்றில் தலக்காற்று, ஹார்மட்டான் என அழைக்கப்படுது. இங்கே வீசக்கூடிய தொகுதி அது ஒரு குறிப்பிட்ட நாளில் வீசும். வருஷத்தில் ஒரு வாரம் 10 நாள் வீசும். புழுதி காற்று பாலைவனத்துலேருந்து வீசுதா, அப்போ அது எப்படி இருக்கும்? புழுதி மணல்லாம் அள்ளிட்டு வரும். அதே மாதிரி வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது தான் காற்று வீசும். குளிர்ச்சியாக இருந்தால் காற்று வீசாது. காலையில் 6 மணிக்கெலாம் பாருங்கள் காற்று வீசாது. புயல் அப்போ வேணால் வீசும். அதுவும் வேறு இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கும். அதனால் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய என்ன இருக்குது. இப்போ ஃபேக்டை மட்டும் தான் பார்த்துட்டு போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட்லாம் பார்ப்போம், பின்னாடியே வருது. சகாரா பாலைவனத்திலிருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசக்கூடிய வெப்ப தலைக்காற்று, தலைக்காற்றில் தலைக்காற்று சிராக்கும். இங்கேருந்து இப்படி வீசும், இங்கேருந்து இப்படி வீசும். அது கினியா நோக்கி வீசுறது. அது ஃபஸ்ட்டு அது பார்த்தது. அடுத்தது புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் வெப்பமண்டல மலைக்காடுகள் அழைக்கப்படுகிறது. ஏன்னா தூக்கிடுங்க. புவியின் அணிகலன், உலகின் பெரும் மருந்தகம். எனக்கு பயாலஜியில் பார்த்துருப்போம் நிறையா மருந்துகள் இந்த மலை, அதாவது என்னது, வெப்பமண்டல மலைக்காடுகளில் தான் நிறைய கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, சின்கோனா மரம்லாம் அங்கே தானே அந்த மருந்து. என்ன மருந்து? கொனைன். எதுக்கு கொனைன்? மலேரியாவுக்கு. இந்த காட்டில் இருந்து எடுக்கிறாங்க. நிறைய மூலிகை கிடைக்குது. அதனால் மருந்தகம், நிறையா மருந்தெல்லாம் அங்கே தான் கிடைக்குது. இந்த வெப்பமண்டல மலைக்காடுகள் எங்கே இருக்குது? வெப்பமண்டல மலைக்காடுகள் இதெல்லாம் தான் வெப்பமண்டல மலைக்காடுகள். பார்த்தோமா? இங்கே இதெல்லாம் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். போட்ட உடனே வந்துருச்சா பாருங்க. நம்ம போட்ட இடம் தான் எல்லாமே. அங்கே மட்டும்தான் இருக்கும். இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை, இது வடகிழக்கு மாநிலங்கள். அங்கே சீனாக்கினா அதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் பார்த்துருப்போம். அவங்களாம் வியட்நாம், கம்போடியா, ஜாவா. இங்கே தான் பசுமை மாறாக்காடு இருக்குது. வேறு எங்கேயுமே இல்லை பூமியில். அதாவது வெப்பமண்டல பசுமை மாறாக்காடு. மிதவெப்ப மண்டலத்தில் பசுமை மாறாக்காடு இருக்கும். ஊசி இலை காடுகள் அதெல்லாம் இங்கே இருக்கும். ரைட். இந்த வெப்பமண்டல பசுமை மாறாக்காட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? புவியின் அணிகலன். பசுமையாக அழகாக இருக்குது மேலே இருந்து பார்க்கும் பொழுது. மருந்தகம் நிறைய என்ன கிடைக்கிது அங்கே? மூலிகை இதெல்லாம் கிடைக்கிது. அதான் கொக்கோனா என்னது? சாக்லேட் தயாரிக்கிற கொட்டை. அது உற்பத்தியில் முதன்மை நாடு கானா. ஆப்பிரிக்காவில் இருக்குது கானா. இந்த இடத்துல வரும். இந்த அங்கே இருக்கும். இங்கே கானா. அடுத்தது ஆப்பிரிக்காவின் முக்கியமான வைர உற்பத்தி மையம் தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. சிம்பர்லி. தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சிம்பர்லி. கிம்பர்லி. கிம்பர்லி மாற்றிக்கங்க. கிம்பர்லி. வெரி குட். மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? குட். இந்த இங்கே இருக்கும். ஏதோ ஒரு படத்தில் கூட போவாங்களே வைரத்தை கடத்துறதுக்கு. அயன்லையா? இங்கே தான். கிம்பர்லி. அதே தான். அதிக கனிம வளம். இதெல்லாம் நல்லா புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா அப்போ தான் அந்த படம்லாம் ஏதோ புரியும். என்ன தப்பு பண்ணுறான் இது பண்ணுறாங்க. இன்னும் ஜியாகிரஃபி முடிஞ்சோன்னா அது தெரியும். என்ன படம்? பாகுபலி படத்தை பார்த்தோன்னா சிரிப்பாக வரும். ஆமாம். அதிக கனிம வளம் கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா. மினரல்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதனால தான் ஆப்பிரிக்கா போயிட்டு இந்த வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்லாம் கைப்பற்றுறானுங்க. அடுத்தது ஆப்பிரிக்காவின் மக்கள் அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு 45 பேராமா. இதெல்லாம் எடுத்து எழுதணும் நீங்கள். ஒவ்வொரு கண்டத்துக்கும் எவ்வளவு,
அப்படின்னு எழுதணும். அப்போ அது மறக்காது. நானாக எழுதி கொடுத்தேன்னா மனப்பாடம் பண்ணுவீங்க, இதுக்கா இதுவான்னு கன்ஃபியூஷன் ஆயிரும். நீங்கள் எடுத்து எழுதுனீங்க லிஸ்ட்டு போட்டீங்க அப்படின்னாக்கா அது மறக்கவே மறக்காது. ஆப்பிரிக்காவின் முக்கியமான பழங்குடி இனம். பழங்குடினா ட்ரைப்ஸ்னு அர்த்தம். நம்ம ட்ரைப்ஸ்னால் மலைவாழ் மக்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது தப்பு. மலைகளில் தான் வாழணும்னு அவசியம் கிடையாது. பழங்குடி அப்படின்னாக்கா பழமையான மெத்தடில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு வராங்க, அதுக்கு பேர் தான் பழங்குடி. அவன் மலையிலையும் வாழலாம், சமவெளியிலையும் பிளைன்லேயும் வாழலாம். சரியா? ரைட். இது தப்பு, இப்படி சொல்லக்கூடாது. அபர், இந்த ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாமா? பாட்வா, புஷ்மன், டிங்கா, மசாய். இதில் புஷ்மனும் மசாயை யாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கால்நடை வளர்க்குறது தான் அவங்களுக்கு வேலை. கால்நடையில் பால்லாம் குடிக்க மாட்டாங்க, அதோட ரத்தத்தை ஓட்டை போட்டு எடுத்து உறிஞ்சி அந்த ரத்தத்தை குடிப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் டைமில். அது மாதிரி பிக்மீஸ், ஜூலு, சுவான், எப்பி. ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக செக் பண்ணிங்களா? ரைட். அவ்வளோதான். அடுத்தது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா 6வது கண்டம். அப்புறம் அண்டார்டிகா பார்த்தோம்னா வேலை முடிஞ்சுது. கடைசியாக கண்டறியப்பட்டது. சரியா? ஆஸ்திரேலியா கண்டறியப்பட்டது. அதுக்கு நாங்கள் உள்ள மக்கள், அந்த ஊர் ட்ரைபல் மக்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு எவிடன்ஸ் வந்திருக்கும். நம்ம பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழிடம், பண்டைய கால மனிதனுடைய வாழிடமும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய வாழிடம் ஒரே மாதிரி இருக்கும். பெருங்கற்காலன்னு சொல்லுவாங்க. செத்து போனவங்க புதைச்ச இடத்துல பெரிய கல்லை தூக்கி வச்சுருவாங்க, இதேமாரி அங்கேயும் வச்சுருக்கானுங்க. அதேமாரி அங்கே அதில் வரைஞ்சிருக்க குறியீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் சொல்கிறாங்க பூமி முழுவதும் ஒரே இடத்துல இருந்ததுக்கான, அதாவது கண்டங்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. பின்னாடி வரும் பார்ப்போம். ஆஸ்திரேலியா. அப்போ பூமி முழுவதும் இருந்த பழங்குடியின இனம் எது அப்படின்னாக்கா திராவிட இனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். உலகின் மிகப்பெரிய தீவு மற்றும் மிக சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. தீவு கண்டம்னு கூட சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா. ஆமாவா? எந்த கண்டத்தோடையும் டச் ஆகாது, தனியாக நிற்கும் தான். எங்கே இருக்குது? தென் அரைக்கோளத்தில் இருக்குது. இந்த படத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா புக்கில் இல்லாத கொஸ்டின் கேட்டால் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? புரிஞ்சுக்கிட்டு வாங்க. தீவு கண்டம் ஆஸ்திரேலியா. ஒரு கண்டம் முழுவதும் ஒரே நாடு. ஆமாம், ஆஸ்திரேலியா நாடு தான். ஆனால் ஃபுல்லாலாம் மக்கள் தொகை கிடையாது. அதில் பெரும்பாலும் ஆஸ்திரேலியா ஃபுல்லாக பெரும்பாலும் பாலைவனம். கிழக்கு கடற்கரையில் மட்டும்தான் மக்கள் அதிகமாக வசிப்பாங்க. இந்த ஏரியாவில் கடற்கரை ஓரத்தில் மட்டும்தான் அதிகமாக வசிக்கிறாங்க. இதெல்லாம் பாலைவனம். இங்கே தான் நம்மால் போயிட்டு நிலக்கரி சுரங்கம் எடுக்கிறான். யார்? நம்ம நாட்டுக்காரன். யார்? ஜியோட ஃப்ரெண்டு அதானி. ஆயிரத்தி 1770 ஜேம்ஸ் குக் அப்படிங்கிறவனால தான் ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவனுக்கு சும்மா சுற்றுறானுங்க யூரோப்பியன்ஸ், எங்கேயாவது ஏதாவது லேண்டு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருப்பானுங்க. அப்படி அதுக்கு முதல் இதே வந்துட்டு இந்தியாவை கடல் வழி கண்டுபிடிக்க போவாங்க. அப்போ தான் என்ன ஆகும், வட அமெரிக்கா தென் அமெரிக்காலாம் கண்டுபிடிப்பாங்க, நிறையா வளம் கிடச்சிது அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் வேறு ஏதாவது லேண்டு கிடைக்குதான்னு சுற்றுறானுங்க. அப்போ தான் தெரியுது. அதுக்கு நாங்கள் மக்கள் இதுக்கு முன்னாடி மக்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அங்கே உள்ள பழங்குடியின மக்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க அங்கே. ஆஸ்திரேலியா கண்டத்தை இரண்டாக பிரிக்கக்கூடிய அச்சக்கோடு எது? மகர ரேகை. டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், மகர ரேகை. ஒவ்வொன்றும் கேள்வி. அடுத்தது ஆஸ்திரேலியாவின் தலைநகர கான்பரா. ஆஸ்திரேலியாவில் 6 மாநிலம் மாகாணமாக பிரிச்சிருக்காங்க, 2 யூனியன் பிரதேசம். நம்மளுக்கு மாதிரி இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது? ஸ்டேட்டு. அங்கே வந்து ப்ராவின்ஸுன்னு சொல்லுவாங்க. 26 28. எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ்? 9 இல்லை 8 தான். குறைச்சிட்டானுங்க அதை. குறைச்சிட்டானுங்க. அதாவது 7+1, 7 யூனியன் டெரிட்டரி ப்ளஸ் 1 கேபிட்டல் டெரிட்டரி டெல்லி. பார்ப்போம், சிவிக்ஸில் பார்த்துருப்போம். அதிக தீவுகளை கொண்ட கண்டம் ஆஸ்திரேலியா. அதான் ஓசியானியான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்துருப்போம். ஆஸ்திரேலியா சுற்றிலும் நிறைய தீவு இருக்கும், கதகதகதான் இருக்கும். அதில் ஒரு தீவு தான் நியூசிலாந்து. இருக்கா? நம்பர் இருக்கா?
எத்தனை தீவு மொத்தம்? 8022 தீவு இருக்காமா. உலகின் மிகப்பெரிய ஒற்றை சிற்ப பாறை அயர்ஸ் பாறை அல்லது உலுரு பாறைன்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அதாவது இந்த பாலைவனம் இருக்கு இல்லையா, அந்த பாலைவனத்தில் ஒரு பெரிய பாறை, ஒரு மலை இப்படி வச்சுக்கலாம். மீட்டரா? அங்கே பாருங்கள் என்ன மாதிரி அப்படின்னா, இருங்க வரேன். நாமக்கல் மலை பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒரே பாறை, கருங்கல்லால் ஆன பாறை. எவ்வளோ மீட்ரு? 1 கிலோமீட்டர் நீளம், 3/4 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அப்படின்னா பார்த்துங்க, அதான் உலகத்திலே பெருசு. அந்த மாதிரி அது எதனால் உருவாகும் அந்த மாதிரி பாறை அப்படின்னாக்கா, காற்று அடித்து உருவாகும். காற்று அடித்து என்ன பண்ணணும், அந்த பாறையே கரைக்கும். சார் காற்றெல்லாம் கரைக்குமா சார்? அப்படி தான் பாலைவனத்தில் காற்று தான் பாறையெல்லாம் கரைக்கிறது. அப்படி அந்த காற்று அடித்து பாறையெல்லாம் துளாக நொறுங்கி விழுகுதில்ல, அதுதான் மணல். அது இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொட்டி வச்சு பின்னாடி வருது பார்ப்போம். பாறை பேர் என்ன? உலுரு ராக். இந்த பாருங்க, இது இருக்கா? இதுதான் சின்ன சைஸில் இருக்குது. எங்கே? நாமக்கல்லில். நாமக்கல், திருச்சி கூட கொஞ்சம் பொழந்துருக்கும். நாமக்கல் தான் அது தனியாக நிற்கிறது. அப்படி மகாபலிபுரத்துலையா அப்படி இருக்கா? ஒரே பாறையால் ஆனதா? இல்லையா? அது கூட கொஞ்சம் பழந்து இருக்கும் நடுவில். அந்த என்ன ஏதோ தபசுன்னு இருக்குமே, அது மேலே ஒரு கோயில் மாதிரி இருக்குமே தானே? அது கூட மண்ணெல்லாம் வந்துருச்சு. இது மாதிரி இருக்கு. ஒரே நிமிஷம். அந்த ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா, பாலைவனம், முக்கால்வாசி பாலைவனம் தான் ஆஸ்திரேலியா. அந்த பாலைவனத்துக்கு பேர் என்னது? விக்டோரியா பாலைவனம். அதை ஒட்டி புல்வெளி இருக்கும். கொஞ்சம் இந்த ஏரியாவில் மட்டும் பசுமை மரக்காடு இருக்கும். அவ்வளோதான். அடுத்தது ஆஸ்திரேலியாவின் மிக உயரமான மலைத்தொடர் ஆல்ப்ஸ். இதே பேரில் வேற எங்கே பார்த்தோம்? ஐரோப்பாவில். இவனுக்கு தான் நாங்கள் பிடிச்சிருக்கானுங்க, அதே பேரை இங்கேயும் வச்சுக்கிட்டானுங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பார்டரில் எப்படி வரும் மலைத்தொடர்? இந்த அங்கே இருப்பாங்க இந்த ஏரியா. அப்படி அடுத்தது ஆஸ்திரேலியாவின் மிக உயரமான சிகரம் வந்து கோசியாஸ்கோ. சொல்லிங்க கரெக்டாக? அது புவியிலிருந்து வேகமாக வெளியேறும் நீரூற்று, ஆர்டிசியான் நீரூற்று அப்படிம்பாங்க. ஆர்டிசியான் நீரூற்று. இது நம்ம ஊர்லேயும் இருக்குது. விருத்தாச்சலம், கடலூர் அந்த பக்கம் சென்னை போனீங்கன்னா 2 பக்கம் வருஷம் ஃபுல்லாக எப்போ போனீங்கன்னாலும் பசுமையாகவே இருக்கும். ஆமாவா? பார்த்துருக்கீங்களா? கிணறு கூட இருக்காது. கிணறு இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு போர் போட்டுருவாங்க. போர் 24 hours தண்ணி ஓடினாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஏரியா, நம்ம ஏரியாவெல்லாம் தண்ணி உள்ளே போதில்ல, நிலத்தடிக்கு உள்ள அந்த தண்ணிலாம் அங்கே போய் சேர்ந்துக்கும். அதனால் வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அது மாதிரியான ஒரு இடம் எங்கே இருக்குது? பெருசு. உலகத்திலே மிகப்பெரிய ஆர்டிசியான் படுகை, ஆழமான படுகை ஆஸ்திரேலியாவில் இருக்குது. சரியா? இந்த ஏரியாவில் இந்த பக்கம் வரும். இந்த ஏரியாவில் இப்படி. அப்போ அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? பயங்கர சோலைவனமாக இருக்கும். விவசாயம்லாம் நல்லா நடக்கும், பசுமையாக இருக்கும். அடுத்தது உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை, கோரல் ரீஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கோரல் ரீஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? பயாலஜி. பவளப்பாறை இன்னொரு பேர் சொல்லுவாங்க முருங்கை. கடல் முருங்கையா? கடல் முருங்கைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆஸ்திரேலியாவினுடைய கிழக்கு கடற்கரையில். அப்படின்னா என்ன சார்? அது ஒரு கரையா மாதிரி. கரையா பார்த்துருக்கீங்களா? எங்கே இருக்கும்? பாம்பு முத்தை உருவாக்குறதே அவர் தான். பாம்பு முத்தெல்லாம் கிடையாது, அது பொய். கரையா முத்து தான் அது. அது வாழ்கிறதுக்காக மண் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து அதோட உமிழ்நீரோடு கலந்து அதை கொண்டு வரும். அது மாதிரியான ஒரு உயிரினம் கடலில் மண்ணில் கட்டினா என்ன ஆகும்? கடலுக்குள்ளே அரைச்சி கரைஞ்சிடும். கடல் தண்ணியில் என்ன அதிகமாக இருக்கும்?
கால்சியம். அந்த கால்சியத்தை வச்சு அது ஒரு வீடு கட்டும், அதுக்குள்ளே வசிக்கும். அதுக்கு பேர் தானே அது பவளப்பாறை, இங்கிலீஷில் கோரல் ரீஃப், கடல் முருங்கைகள் அப்படிம்பாங்க. அது ஒரு முக்கியமானது. அதை கட்டிட்டு அப்படியே மேலே வளர்ந்து வரும். கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய மீன் கீனு அந்த வளர்ந்து மேலே வரும்பொழுது அதில் பாசிலாம் பிடிச்சிக்கும், பாசிலாம் வளரும். பாசி வளர்கிற இடத்துல தான் என்ன இருக்கும், மீன்லாம் இருக்கும். அப்போ அதிகமான மீன்கள் வசிக்கக்கூடிய இடம் இது பவளப்பாறை. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா அந்த பவளப்பாறை வளர்ந்து தண்ணிக்கு மேலேயே வந்துடும். தண்ணிக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த உயிரினம்லாம் செத்துரும், அது மண்ணாக மாறிடும், அது தீவாக மாறிடும். அதுக்கப்புறம் தீவு. ஆமாம், அது தீவு. இப்போது இந்தியாவில் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா லட்சத்தீவு, அதெல்லாம் பவளப்பாறை தான். அது இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா லட்சத்தீவு, மால்தீவ்ஸ்லாம் இது ஃபுல்லாக எதால் ஆணுச்சுன்னா பவளப்பாறைகளால் ஆனது. அந்தமான் நிக்கோபார் தீவு அதனால் கிடையாது. அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து பிளேட் டெக்டானிக் மூமெண்ட் பார்ப்போம், அதை பற்றி பார்ப்போம் பின்னாடி. அதாவது எரிமலைகளால் உருவானது. எரிமலை கடலுக்குள்ளேயும் இருக்குது. அது வெடித்து அப்படியே மண் கொட்டி 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 தண்ணிக்கு மேலே வந்துடும். அப்புறம் எரிமலை ஆஃப் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அது லேண்டாக மாறிடும். அதுதான் தீவு. ஓகேவா? ரைட். சரி, இந்த மாதிரியான கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. இதெல்லாம் தான் அதான் வந்தது தான். இதெல்லாம் அவங்களோட வீடு தான். இதெல்லாம் அது மேலே பாசி கீசிலாம் என்ன ஆயிடுச்சு, மேலே வீடு கட்டிக்கிச்சு. இதெல்லாம் அதால் ஆனது தான். இது ஃபுல்லாக தெரியுதா உள்ள? எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியாவில். ஆஸ்திரேலியாவிலும் மிக நீளமான நதி முர்ரே ஆஸ்திரேலியாவில். இந்தியாவில் எந்த நதி நீளமானது? இந்தியாவில் கேட்டேன், கேள்வியை கேட்டு பதில் சொல்லுவோம். கங்கை. உலகத்தில் நீளமானது எது? நைல் நதி. ஓகேவா? அடுத்தது அப்புறம் ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு கங்காரு. கங்காரு உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது, அங்கே மட்டும்தான் இருக்குது. அதேமாதிரி உலகத்தில் இல்லாத நிறையா விலங்குகள் அங்கே மட்டும். உலகம் ஃபுல்லாக பறவை இருக்கும். சிங்கனா நான் இந்தியாவில் இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது, அந்த மாதிரி. புலி அதேமாதிரி இருக்கும். ஒரு சில விலங்குகள் மட்டும் அந்த ஆஸ்திரேலியாவில் மட்டும் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. அதில் கங்காரு அந்த மாதிரிலாம். ஆஸ்திரேலியாவில் உள்ள செம்மறி ஆடு, செம்மறி ஆட்டுப்பண்ணை. இந்த லாபாமா வரும், லாபா தூக்கிடுங்க. ஆட்டுப்பண்ணையில் பணிபுரியும் மக்கள் ஜாகரூஸ் எனப்படுகிறார்கள். ஜாகரூஸ். ஆஸ்திரேலியாவில் பழங்குடியின மக்கள் அபாரிசின் அப்படின்றாங்க. ட்ரைபல் பீப்புள் அபாரிசின் அப்படின்னு. ஆப்பிள் தீவு டாஸ்மேனியா, ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமானது. அங்கே ஆப்பிள் நிறையா விளையும், அதனால் ஆப்பிள் தீவு அதுக்கு பேர் டாஸ்மேனியா. எங்கே இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கும், இந்த இதுன்னு நினைக்கிறேன், இதுவாக தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் நியூசிலாந்துலாம் இருக்குது. இது படம் நான் இப்போ காட்டும் பொழுது படத்தை பாருங்கள், புக்கை பார்க்காதீங்க. அடுத்தது ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் ஆட்டு ரோமம். புல்வெளி இருக்கு இல்லையா ஆஸ்திரேலியாவில், இந்த ஏரியாலாம் புல்வெளி இருக்கும். அப்போ நிறையா என்ன பண்ணுவாங்க, செம்மறி ஆடு வளர்ப்பாங்க அங்கே. அந்த ரோமம் முக்கியமான பணப்பயிர், விற்று காசாக்கிடுவாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு ஏற்றுமதி பண்ணி. பாக்சைட்டு எதோட தாடு, ஓர். அலுமினியத்தோட ஓர். பாக்சைட்டு, லிமோனைட்டு, ரூட்டில், சிலிக்கான், இதெல்லாம் முக்கியமான மினரல்ஸு. சிலிக்கான் எங்கே அதிகமாக யூஸ் ஆகும்? சிப்பு, அதெல்லாம் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அந்த இதில். அப்புறம் தங்க உற்பத்தியில் 2வது நாடு. மக்கள் தொகை அடர்த்தி 3 பேர் தான் இருக்கான் ஒரு சதுர கிலோமீட்டர். இது ஃபுல்லாக எழுதிக்கங்க, 3 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு.
அவர் இன்ஸ்பெக்டரு, அதனால் நம்ம அடுத்தது அண்டார்டிகா 5வது பெரிய கண்டம். முதல் பெரிய கண்டம் இது ஆசியா. படத்தை பார்த்து சொல்லுங்கள். 2வது பெருசு யார்? ஆப்பிரிக்கா. 3வது வட அமெரிக்கா. 4வது தென் அமெரிக்கா. இது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் வட அமெரிக்கா. இது இப்படி குறுகலாக இருக்கிறத அப்படி விரித்து வச்சுருக்காங்க. அதனால் இந்த லேண்ட்லாம் கொஞ்சம் இழுத்து பெருசாக தெரியும், வேறு ஒன்றும் கிடையாது மேப்பில். குளோப் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது 4வது அது பிரேசிலா? பிரேசில் கண்டமா? தென் அமெரிக்கா 4வது. 5வது எது? அண்டார்டிகா. 6வது ஐரோப்பா. இதுக்கு மேலே மறக்கவே கூடாது, சரியா? ஃபஸ்ட்டு தடவை கேட்கும் பொழுது மைண்டில் ஏறாது, 2வது தடவை 3வது தடவை கேட்டிங்கன்னா தான் மைண்டில் ஏறும். அடுத்தது கடைசி இருக்கிறதுல சின்னது யார்? 7வது. இதில் மனிதர்கள் வசிக்காத கண்டம் இது அண்டார்டிகா. ஏன்னாக்கா அந்த அண்டார்டிக் சர்க்கிள் இருக்குல்லையே, அண்டார்டிக் வட்டம் அதுக்குள்ளே இருக்குது. அங்கே சூரிய ஒளியோட கோணம் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும், 1. 2வது கொஞ்ச நாள் சூரியனே உதிக்காது. இன்னொன்று கொஞ்ச நாள் சூரியன் மறையவே மறையாது. இதெல்லாம் அங்கே உள்ள ஸ்பெஷல். சூரிய ஒளியோட கோணம் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே வெப்பம் கம்மியாக இருக்கும். எப்படின்னு பார்ப்போம். எப்படின்னா இப்போ இப்படி கூட சொல்லலாம். 12 மணிக்கு வெயில் அடிக்குது, காலையில் 6 மணிக்கு வெயில் அடிக்குது. 6 மணி வெயில் எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும், ஒன்றும் உரைக்காது. 12 மணி வெயில் சுள்ளீர்னும், ஏன்னா கோணம் தான். 6 மணிக்கு ஸ்லாண்டிங்காக அப்படி வரும், சரியா? 12 மணிக்கு என்ன ஆகும்? உச்சி மேலே அடிக்கும். அதான் காரணம். புரிஞ்சுதா? என்ன பாரதி ராஜா? ரைட். அதே தான் இங்கே நம்ம ஏரியாவில் சொன்னாலே அந்த வெப்பமண்டலத்தில் பார்த்திங்கன்னா சூரிய ஒளியோட கோணம் அந்த 12 மணி வெயில் மாதிரி இருக்கும். இதை தாண்டி போயிடுச்சுன்னா சூரிய ஒளியோட கோணம் குறைஞ்சிரும். ரொம்ப 66 டிகிரி தாண்டி போயிடுச்சுன்னா சுத்தமாக இருக்காது, 0 டிகிரியாக இருக்கும். கிராஸ் ஆகி போயிடும், அங்கே தரையில் படவே படாது. அதே தான் வட அரைக்கோளத்துலேயும், சரியா? அதனால தான் துருவ பகுதியில் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாகவே இருக்கும். டிரான்ஸ் அண்டார்டிக் மலைத்தொடர் அண்டார்டிகாவை 2ஆக பிரிக்கிறது. டிரான்ஸ் அண்டார்டிக் மலைத்தொடர் எதில் காமிக்கலாம்? சரியா? டிரான்ஸ் அண்டார்டிக் மலைத்தொடர் இருக்கா? அது நடுவில் ஒரு மலைத்தொடர் இருக்குது. இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது போய் தென் அமெரிக்கா இருக்குல்ல, அதோட டச் ஆகும். தென் அமெரிக்காவுடைய கண்டினியூட்டி எல்லாம் ஒன்றா இருந்து பிரிஞ்சு போனதுனால தான் அப்படி. இந்த வால் இருக்கா? அந்த வால் தான் இது. இது இப்படி போய் இப்படி ஒன்றா இருந்து பிரிஞ்சு போனது தான். பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, பார்ப்போம். அறிவியல் கண்டம் அப்படிம்பாங்க. ஏன்னா அங்கே மனிதர்கள் வசிப்பதில்லை. பென்குயின், பனிக்கரடி இவங்க மட்டும்தான் இருக்காங்க. பென்குயின் அங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. இவங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கு மட்டும் அங்கே போகிறானுங்க. எந்த நாடும் அங்கே உள்ள வளங்களை எடுத்துக்க முடியாது இப்போதைக்கு. ஃபியூச்சர்லாம் சண்டை போட்டுக்குவானுங்க. இங்கே உள்ள வளமெல்லாம் தீர்ந்தோன்னா சண்டை போட்டுக்குவானுங்க, மாற்றி மாற்றி. எடுத்துக்கூடாது. ரிசர்ச்சுக்கு மட்டும் அங்கே அவங்கவுங்க ஆய்வு கூட வச்சுருக்காங்க, எங்கே? அண்டார்டிகாவில். அதனால தான் என்னது அறிவியல் கண்டம் அப்படின்றாங்க. அடுத்து வெள்ளை கண்டம், வெள்ளையாக இருக்குது அண்டார்டிகா. ஃபுல்லாக பனி படர்ந்து இருக்கனால வெள்ளை கண்டம். மே, ஜூன், ஜூலை 3 மாதத்துக்கு சூரியன் உதிக்கவே உதிக்காது. அப்போ நமக்கு வந்துட்டு வட அரைக்கோளத்தில் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நமக்கு கோடை காலம், தென் அரைக்கோளத்தில் குளிர்காலம். தென் அரைக்கோளத்தில் தானே இருக்குது. அப்படி குளிர்காலமாக இருக்கிறதுனால அங்கே என்னாவது சூரியன் உதிக்கவே உதிக்காது. அதனால தான் அங்கே குளிர்காலம். அடுத்துட்டு நமக்கு குளிர்காலம், குளிர்காலம். அங்கே வந்து கோடை காலம். அந்த 3 மாதம் அங்கே என்னாவது சூரியன் மறையவே மறையாது தென் அரைக்கோளத்தில்.
புவியில் காணப்படும் நன்னீர் 70%. நல்ல தண்ணியில் பூமியில் கடலில் எவ்வளோ % தண்ணி இருக்குது? 97% கடலில் தான் இருக்குது. ஆமாவா இல்லையா? 3% தான் நல்ல தண்ணி. அந்த 3%ல் 70% எங்கே இருக்குது? 3 இப்போ 3 லிட்ரு 100 லிட்டரில் 3 லிட்ரு. அந்த 3 லிட்டரில் 70% எங்கே இருக்குது? அண்டார்டிகாவில். ஆமாம், பனித்துளியாக பனிக்கட்டிகளாக, பனிக்குழின்னு போடாதீங்க, தப்புது. பனிக்கட்டிகளாக உள்ளது. அண்டார்டிகாவில் உயரமான சிகரம் வின்சென்ட் மாசிப். மிகப்பெரிய பனியாறு லாம்பர்ட்டா போட்டுக்கோங்க, லாம்பர்ட் போட்டுக்கோங்க. லாம்பர்ட் இங்கிலீஷில் எல்லையே தான். பனியாறுனா என்ன சார்? ஆங்கிலத்தில் வந்து கிளேசியர்னால் உயரமான இடத்துலேருந்து பனிக்கட்டி அப்படியே நகர்ந்து கீழே போயிட்டே இருக்கும். இமயமலையிலையும் நடக்கும். அதான் வந்து என்னது? பனியாறு. ஆமாம். அண்டார்டிகாவில் உள்ள இந்தியாவோட ஆய்வுக்கூடம் மைத்ரி. நம்மளுது தான் அது. தட்சின் கங்கோத்ரி இருக்கலாம், தட்சின் இருக்கலாம், மைத்ரி நம்மளுது தான். தட்சின். ஆமாம், மைத்ரி நம்மளுது தான். அப்புறம் பாரதின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாரதி எல்லாம் இருக்கு. இசட் காசிமா, இது கரெக்டாக பேர்? இசட் காசிம். முதல்ல இந்தியா ஆய்வுக்குழு அண்டார்டிகாவுக்கு போன வருஷம் 1982 ஜனவரி 2. ஜனவரினா அங்கே கோடை காலம், நம்ம ஊரில் குளிர்காலம். சரியா? அண்டார்டிகாவின் முதல் இந்திய ஆராய்ச்சி நிறுவனம் தட்சின் கங்கோத்ரி. வேறு பாரதி, மைத்ரேயெல்லாம் முதல் ஆரம்பித்தது இது. மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலம் டேமக் முர்டோ. நம்மளது கிடையாது, இது வேறு யார்தோ. மெக் முர்டோ. எழுதிங்க, மெக் முர்டோ. அடுத்தது அரோரா ஆஃப் ஆஸ்ட்ரியாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரோரா ஆஃப் ஆஸ்ட்ரியாலிஸ் அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி தெரியும்? சாயந்தரத்தில் ஒரு ஆரஞ்சு கலரில், மஞ்சள் கலரில், சிவப்பு கலரில் தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கிருஷ்ணனே வருவார். அங்கே கிருஷ்ணன், ராமன் அவங்களாம் வருவாங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த டிஸ்கவரி சேனலில் குளிர் பிரதேசம், இந்த அலாஸ்கா, இதே மாதிரி தான் வட அரைக்கோளத்தையும் தோன்றும். அங்கே நைட்டு முடிக்கும் பொழுது இந்த மாதிரி கலர் காமிப்பான். அங்கே யாருன்னு பாருங்கள், சல்மான். வட அரைக்கோளத்தில் அரோரா ஆஃப் போரியாலிஸ் அப்படிம்பாங்க. சரியா? அரோரா ஆஃப் போரியாலிஸ் அப்படிம்பாங்க இந்த இதுக்கு. அதாவது விண்ணொலி அப்படின்னு சொல்லுங்கள். தென் அரைக்கோளத்தில் அரோரா ஆஃப் ஆஸ்ட்ரியாலிஸ். தென் அரைக்கோளத்தில் தானே ஆஸ்திரேலியா இருக்குது, அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புவியின் மொத்த பரப்பு இது கரெக்டா? 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கோடி போட்டோம்னா 51 கோடி சதுர கிலோமீட்டர். மில்லியனை கோடியாக மாற்றணும்னா என்ன பண்ணோம்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா வேலை முடிஞ்சிச்சு. புவியின் வடிவம் கோள வடிவம், ஜியாய்டு இன் ஷேப். வேறு பாடம் போயிட்டோன்னு நினைக்கிறேன். புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்று கூறியவர் ஆரியப்பட்டா அப்படின்னு இவனுங்க சேர்த்திக்கிறானுங்க. அப்படி இருந்ததா என்னன்னு தெரியல, இவனுங்களாம் கதை விட்றானுங்க. அடுத்தது அவர் எழுதிய நூல் ஆரியப்பட்ட சித்தாந்தம் இந்து போட்டுக்கோங்க, சித்தாந்தம். உலகின் முதலில் புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் இவர்கள்னு போட்டுக்கோங்க, கிரேக்கர்கள்.
குளோப் இருக்கு இல்லையா, அதை கிபி 150 இன்னையிலேருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புவியின் மேல் படுகடையாக வரையப்பட்ட கோடு அச்சக்கோடு. பார்த்தோம்ல. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? 1/4 மணி நேரம் டீ சாப்பிட்றனாலும் சாப்பிட்டு வந்துடுங்க. பூமியில் மேலே கற்பனையான கோடு, சரியா? பாருங்க, இப்படி செங்குத்தா வட துருவத்திலேருந்து தான் வட துருவம், அதுலேருந்து தென் துருவம் வரைக்கும் போகும் ஒரு கோடு. இந்த மாதிரி நிறைய கோடு இருக்கா செங்குத்தா. இந்த கோட்டுக்கு பேர் தானே அது தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உருண்டையில் மொத்தம் எத்தனை டிகிரி இருக்கும்? சத்தமா 360. 360 கோடு இருக்கும். உருண்டை, வட்டம் எல்லாத்துலேயும். கோணம்னாவே கோணம், முழு கோணம் எவ்வளோ? 360 தான். அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக மேக்ஸில் பார்த்துருப்போம். ரைட். ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒரு கோடு வச்சோம் அப்படின்னாக்கா மொத்தம் இது உருண்டை தானே, ஸ்பியர் மாதிரி தானே இருக்குது பூமி. பூமி மேலே எத்தனை கோடு வரைஞ்சிருக்காங்க சார் அப்படின்னா, இப்போ தான் நான் பார்த்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. 0 டிகிரி தீர்க்க கோடு பார்த்தோமா? 0 டிகிரி அதான் நான் அங்கே காமிச்சது. இப்போது இந்த படத்தில் இது 0 டிகிரி தீர்க்கம் தான். ஆப்பிரிக்கா மேலே போகும்னு பார்த்தோமா? ஒரு நகரம் கூட சொல்லியிருப்பாங்க. இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா கிரீன்விச் அப்படின்ற நகரத்து மேலே வரும். இங்கிலாந்துல கிரீன்விச், யூகேல. அதான் 0 டிகிரி அடித்தோம். அதனால் இந்த கோட்டுக்கு பேர் என்னது? கிரீன்விச் கோடுன்னு சொல்லுவாங்க, முதன்மை தீர்க்கம்னு சொல்லுவாங்க, பிரைம் மெரிடியன். இத்தனை பேர் அதுக்கு, சரியா? 360 பாதி எவ்வளவு? 180. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு 180வது கோடு இது. இதான் 180. ஆன்டி மெரிடியன். அது பிரைம் மெரிடியன். பிரைம் மெரிடியனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது? ஆன்டி மெரிடியன். இது இந்த கோடு 180வது கோடு அது, சரியா? அந்த கோடு அங்கே இருக்குது. இங்கே பாருங்கள். இது 0 டிகிரி. இது இது இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேர் கிழக்கு அரைக்கோளம். இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது மேற்கு அரைக்கோளம். கிழக்கு அரைக்கோளத்தில் யார் யார் வருவாங்க? நம்மளாம் வருவோம். ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதெல்லாம் வரும். அப்போ இதுக்கு இந்த பக்கம் கிழக்கு அரைக்கோளம், இதுக்கு இந்த பக்கம் மேற்கு அரைக்கோளம். இந்த பக்கம் உள்ள ஒவ்வொரு கோட்டுக்கும் 1 டிகிரி கிழக்கு, 2 டிகிரி கிழக்கு, 3 டிகிரி கிழக்குன்னு வரும். அது மாதிரி 179 டிகிரி கிழக்கு. எத்தனை கோடு இருக்கும்? 179 கோடு இருக்கும் கிழக்கு. இங்கிலீஷில் ஈஸ்ட். அதே மாதிரி படமாக பார்த்துட்டிங்கன்னா அங்கே இப்போ திரும்ப படிக்க தேவையில்லை. அதை வச்சு ஆன்சரு உங்கள் மூளை போட்டுரும். அதுக்கு பேர் நான் ஃப்ளூக்கில் போட்டம்பிங்க. எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை புரிஞ்சு வச்சு ஆன்சர் போட்டிருப்பீங்க. அந்த கேள்வி படிச்சிருக்க மாட்டோம். புரிஞ்சதை வச்சு ஆன்சர் போட்டிங்க கரெக்டாகிடும். சும்மா போட்டு வந்தால் வந்துருச்சுங்க. சும்மாலாம் போடல. அது புரிஞ்சு வச்சதை வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா என்ன பண்ண தேவையில்லை. அந்த கேள்வியெலாம் இங்கேயும் படிக்கவே வேண்டாம். ஆன்சர் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மேற்கு அரைக்கோளம், அதில் அதே மாதிரி 179 கோடு இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு கோடு. ஒவ்வொரு டிகிரிக்கு ஒவ்வொரு கோடு வச்சோம்னா எத்தனை கோடு? 179. எங்கே? மேற்கு அரைக்கோளத்தில். இந்த ஒவ்வொரு கோட்டையும் என்ன பண்ணுவாங்க? 1 டிகிரி மேற்கு, 2 டிகிரி மேற்கு. மேற்குன்னா என்னது? வெஸ்ட்டு இங்கிலீஷில். அப்படின்னு போட்டோம்னா 179 கோடு வரும். மேற்கில் 179 கோடு, வெஸ்ட்டில், கிழக்கில் 179 கோடு. 0 டிகிரி இருக்குல்ல, அது காமன். கிழக்குலேயும் சேராது, சேராது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தோம்ல, ஆன்டி மெரிடியன் அந்த பக்கம், அது 180வது டிகிரி, அதுவும் காமன். அப்போ மொத்தம் எத்தனை கோடு இருக்குது? தீர்க்க கோடுகள். இதெல்லாம் ஐஏஎஸ் எக்ஸாம் கொஸ்டின். இதெல்லாம் எத்தனை கோடு இருக்குது? 179,
இந்த பக்கம் ஒரு 179, 0 டிகிரி 1, 180 டிகிரி 1. அப்போ எவ்வளோ, எத்தனை கோடு இருக்குது தீர்க்க கோடுகள் மொத்தம்? 360 கோடு இருக்கும். கூட்டெல்லாம் வேண்டாம், இது கூட ஒன்று சேர்த்துங்க, இது கூட ஒன்று சேர்த்துங்க, முடிஞ்சு போச்சு. 150, 150, 360. ஸ்கூலில் மாதிரி உட்காந்து கூட்டிகிட்டு இருக்கக்கூடாது, ஷார்ட்கட்டு தான் வேணும் நமக்கு. ரைட், யோசிக்கிறேன் தான் வேணும் அங்கே கவர்மெண்ட்டுக்கு. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவன் வேண்டாம். ஏன்னா பிரச்சனை, கவர்மெண்ட் ஃபுல்லாகவே பிரச்சனை தான் இருக்கும். பிரச்சனையை சால்வ் பண்ணுறவன் தான் வேணும் அவனுக்கு. புரிஞ்சவன் தான் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ரைட், அந்த மாதிரி. சரி, அவ்வளோதான். இத்தனை கோடு இருக்குது. இதில் ரெண்டு கோடு முக்கியமானவங்க, அவங்களுக்கான பேர். 0 டிகிரி கோட்டுக்கு பேர் என்னது? முதன்மை தீர்க்கம், பிரைம் மெரிடியன். இங்கிலீஷில் பிரைம் மெரிடியன். இன்னொரு பேர் என்னது? கிரீன்விச். அந்த நகரத்து மேலே போகிறோன்னா கிரீன்விச் கோடு. அந்த மாதிரி 0 டிகிரி தீர்க்கம், லாங்கிடியூடு, 0 டிகிரி லாங்கிடியூட். இத்தனை பேர் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் 180 டிகிரி இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர்? ஆன்டி மெரிடியன், எதிர் தீர்க்கம். ஆன்டி மெரிடியன், எதிர் தீர்க்கம். இன்னொரு பேர் என்ன சார் அப்படின்னா நாள் கோடு. அதே வெள்ளையா? நாள் கோடு, கல்யாணம், டேட் லைன். இதெல்லாம் நம்மளாக உருவாக்கிக்கிட்டது. இன்னைக்கு தேதி என்ன? சத்தமாக யாராவது சொல்லுங்கள். சாப்பிட்டீங்களா இல்லையா காலையில்? இந்தா அந்த கோடு. பிப்ரவரி 1. இன்றைக்கி பிப்ரவரி 1 இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். மேகம்லாம் வேறு தெரியுது, வேண்டாம். இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இந்த பக்கம் உள்ள நாட்டில் இன்றைக்கி தான் என்ன ஆகிருக்கும்? இப்போ முடிஞ்சிருக்கும். நைட்டு 12 மணிக்கு இங்கே பிப்ரவரி 1 ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரியா? இங்கே ஸ்டார்ட் ஆகும் பிப்ரவரி. இங்கே ஜனவரி 31, இது பிப்ரவரி 1. இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கின்னா நாள். இப்போ ஸ்டார்ட் ஆகி வந்தால் எந்த நாட்டில் முதல்ல சூரியன் உதிக்குது? நியூசிலாண்டில். பழைய ஒரு புக்கில் படித்து வச்சுருப்பீங்க, ஜப்பான்லாம் இங்கே இருக்குது. நியூசிலாந்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? ஜப்பானுக்கு வரும். ஏன்னா இப்படி தானே பூமி சுற்றுது, மேற்குலேருந்து கிழக்காக தான் பூமி சுற்றுது. அப்போ சூரியன் எங்கே உதிச்சிட்டு வரும்? இங்கேருந்து உதிச்சிட்டு வரும் படம். அப்படியே இங்கெல்லாம் உதிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வரும். அதனால தான் கேட்பாங்க, ஏதோ இப்போ கூட ஏதோ நமக்கு முன்னாடியே கொண்டாடி ஆஸ்திரேலியா கிறிஸ்துமஸை அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் முன்னாடியே கொண்டாடிட்டாங்க. ரைட், என்னது? ஜனவரி 1 அங்கே கொண்டாடிட்டாங்க. ஏன்னாக்கா நமக்கு எந்த பக்கம் இருக்காங்க? நமக்கு நம்மளோட அவங்க கிழக்கில் இருக்காங்க. அங்கே தான் சூரியன் முதல் இருக்கும். நம்மலாம் கொண்டாடின ஒன்று தான். நமக்கு 12 மணியாக இருக்கும் பொழுது அங்கெல்லாம் 12 மணி இல்லை, நைட்டு 12 மணி கிடையாது. இவங்களாம் நமக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் உள்ளவெல்லாம் கொண்டாடுவோம். அமெரிக்காவே நமக்கு அப்புறம் தான் கொண்டாடுவான். நம்ம கொண்டாடி முடிச்சு நைட்டு தூங்கிட்டு இருப்போம். நைட்டு 12 மணிக்கு அன்றைக்கி தான் அவனுக்கு ஜனவரி 1. நம்ம அங்கே தூங்கிட்டு இருப்போம், நமக்கு இருட்டாயிரும். அல்லது அந்த மாதிரி இல்லை, நம்ம 2ஆம் தேதி வந்திருக்கும், அவனுக்கு 1ஆம் தேதி. அப்போ தான் நைட்டு 12 மணிக்கு. நமக்கு 2ஆம் தேதி அந்த பக்கம் போயிடுச்சு. இப்படி என்ன காரணம்? சூரியன் உதிக்கிறது. பூமி மேற்குலேருந்து கிழக்காக சுற்றுறதுனால சூரியன் இங்கே இருக்கும்பொழுது என்ன ஆகும்? இப்போது கரெக்டாக இப்போது சூரியன் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு காலையில் 6 மணி. இங்கே போயிட்டீங்க அப்படின்னாக்கா விடியும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வரும், சூரிய ஒளி வரும். அப்படியே போங்க. இங்கே நம்ம சேலம் வந்துருச்சு, தமிழ்நாடு இந்தியா, காலையில் 12 மணி. அப்படியே சுற்றிட்டு போயிடுச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அங்கே இருக்கும், நம்ம தமிழ்நாடு அங்கே இருக்கும். சாயந்தரம் 6 மணி. நமக்கு சாயந்தரம் 6 மணினா காலையில் 6 மணி. சூரியன் எங்கே இருக்குது கற்பனை பண்ணிக்கோங்க. 6 மணிலேருந்து நம்ம தமிழ்நாடு இந்தியா இப்படி சுற்றிக்கிட்டு இங்கே வர வரைக்கும் இருட்டு. இந்த பக்கம் நம்ம சுற்றிட்டு வரோம் இல்லையா, அதெல்லாம் இருட்டு, நைட்டு.
அன்றைக்கி பார்க்கும்பொழுது லைட்டாக சொல்லியிருப்பேன், இது கற்பனையாக பார்க்குறீங்க. அடுத்த நாள் வந்துருச்சு, இது காலையில் 4-5 மணியாக இருக்கும், 3-4 மணி. இங்கே வந்துருச்சு 6 மணி. இப்போது தமிழ்நாட்டு தீர்க்க கோடை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? நேரத்தை கணக்கிடலாம் தீர்க்க கோட்டை வச்சு. மொத்தம் எத்தனை டிகிரி இருக்குது? எத்தனை டிகிரி இருக்குது? 360 கோடா? 360 கோடு ஒரு தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 24 மணி நேரம். 24 மணி நேரம் அடிச்சிங்கனாக்கா 15 டிகிரி கிடைக்கும். அப்போது 1 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தை வச்சு 360 அடித்தோம்னா 15 டிகிரி கிடைக்குது. அப்போ 1 மணி நேரத்தில் பூமி எத்தனை டிகிரி சுற்றும்? 15 டிகிரி சுற்றும். அப்போ ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் ஒரு டைம் ஜோன். பூமி முழுவதும் எத்தனை டைம் ஜோன் இருக்குதுன்னு பார்த்தோம்? 24 டைம் ஜோன். 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஜோன். இந்தியாவுக்கான டைம் ஜோன் 82 டிகிரி ஈஸ்ட். 82 டிகிரி ஈஸ்ட். இங்கே என்ன லோக்கல் டைமோ அதுதான் இந்தியாவில் டைம். அது என்னன்னு பார்ப்போம், வரும் சொல்கிறேன். ரைட். மிர்சாப்பூர் மேலே போகும் அந்த கோடு, அதெல்லாம் பார்த்துருப்போம். சரி, ரைட். செங்குத்தான கோடு, தீர்க்க கோடு. தீர்க்க கோடை வச்சு என்ன பண்ணலாம்? நேரத்தை கணக்கிடலாம். எப்படி சார் கணக்கிடலாம்? இப்போது நம்ம இந்தியா எங்கே இருக்கா? சிங்கப்பூர் இங்கே இருக்குது. யாருக்கு டைம் அதிகமாக இருக்கும்? சிங்கப்பூர் இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தான் வரும். யாருக்கு டைம் அதிகமாக இருக்கும்? நமக்கா? சிங்கப்பூர் நமக்கு முன்னாடி இருக்கான், கிழக்கில். இங்கே அவனுக்கு தான் அதிகமாக இருக்கும். அவனோட நமக்கு டைம் கம்மி. இப்போ யாராவது உங்கள் சிங்கப்பூரில் ஃப்ரெண்ட் இருந்தால் டைம் என்னென்னு கேட்டு பாருங்கள். இப்போ நமக்கு என்ன 12 காலா? அங்கே எப்படி குறைஞ்சது? அந்த டிகிரியை வச்சு சொல்லலாம். 15 டிகிரி 82 டிகிரி இந்தியாவோட டைமு. சிங்கப்பூரை டிகிரி எத்தனை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறேன் நமக்கு சிங்கப்பூருக்கும். அப்போ நமக்கும் இவனுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்னாக்கா 37 டிகிரி இருக்கும் டிஃப்ரென்ஸ். 37னா எவ்வளோ வரும்? 110 டிகிரி. இவன் 110 டிகிரி ஈஸ்ட்டில் இருப்பான் சிங்கப்பூர். இப்போ ஒரு இடத்த கொடுத்துட்டான் அவங்களுக்கு மேப். இதில் ஒரு இடம் எக்ஸுன்ற இடம் பூமியில் இருக்குது, அது வந்து 80 டிகிரியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கிழக்கில் ஒரு இடத்த கொடுத்துட்டான் ஒய், அது 110 டிகிரியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 110 டிகிரி செல்சியஸ் போட்டோன்னா டிகிரி 110 டிகிரி லாங்கிடியூடில் இருக்குது. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 30 டிகிரி. 15 டிகிரிக்கு எவ்வளோ நேரம் வேரி ஆகும்? 1 மணி நேரம். அப்போ எவ்வளோ நேரம் டிஃப்ரென்ஸ் இதுக்கும்? 2 மணி நேரம், 2 ஹவர்ஸ். இப்போ அங்கே சொல்லிட்டான், இங்கே காலையில் 10 மணி அப்படின்ட்டான், 10 AM. அப்போ இந்த இடத்துலேருந்து இது கிழக்கில் இருந்தால் எவ்வளோ டைமு? 12 மணி. 12 AM PM? PM. PMனா என்ன அர்த்தம்? ஃபிசிக்ஸ் முடித்தவங்க சொல்லுங்கள். பிரைம் மெரிடியனா? ஃபிசிக்ஸ் முடித்தவங்க. PMனா என்னது? வெரி குட், போஸ்ட் மெரிடியன். பிரபாகர், குட். அடுத்தது ஏஎம்னா என்ன அர்த்தம்? ஆன்டி மெரிடியன். சூரிய ஒளி இந்த மெரிடியனுக்கு இன்னும் வந்து சேரலை, அதனால் ஆன்டி மெரிடியன். வந்து சேர்ந்துட்டு அப்படின்னாக்கா என்ன ஆகும்? போஸ்ட் மெரிடியன், கிராஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சூரிய ஒளி கடந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதான் 12 மணி. சூரிய ஒளினா அது செங்குத்தாக விழுகிறது அது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுது? 12 மணி நேரம். அதே மேற்காக இருக்குது, இந்த இடத்துல அந்த இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஜட்டு 50 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. 50 டிகிரி ஈஸ்ட்டு, அது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ஈஸ்ட்னே வச்சுக்குவோம். ஈஸ்டா வெஸ்டான்னு சொல்லணும். 50 டிகிரி. இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? எவ்வளோமா? 30 டிகிரி. அப்போ எவ்வளோ நேரம் டிஃப்ரென்ஸ் டைமிங்கு? 2 ஹவர்ஸு. 2 ஹவர்ஸ் இங்கேயோட இங்கே கம்மியாக, இங்கேயோட அதிகமாக? மேற்கில் இருக்குது, சரியா? 2 ஹவர்ஸ் என்னது? ஆமாம், கம்மி. அப்போது 10 AM, அங்கே என்ன AM இருக்கும்? 8 AM. இதெல்லாம் முன்னாடி ஐஏஎஸ் கொஸ்டின். இப்போ இந்த லெவலுக்கு தான் டிஎன்பிசிலாம் கேட்குறாங்க. புரிஞ்சு வச்சுருந்தா ஈஸியாக போட்டுடலாம் எப்படி வேணாலும்.
சரியா? கொஸ்டினை புரிஞ்சுக்கினா அவன் எப்படி வேணாலும் கேட்கலாம். ரைட். அப்போது தீர்க்க கோடு அப்படின்னா என்னென்னு தெரியும், எத்தனை கோடு இருக்குதுன்னு தெரியும். சரியா? தீர்க்க கோடை வச்சு எதை கண்டுபிடிக்கலாம்? ஒரு இடத்துக்கான டைம். ஓகேவா? ரைட். அதேமாதிரி ஒரு இடத்துல இப்போ நம்ம இந்தியாவில் இப்போ எத்தனை மணி? 12:30 வச்சுக்குவோம். இதுதான் நம்மளுக்கான அந்த இந்த டைம் லைனு. இந்த கோட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் மதியம் 12:30 தான் இருக்கும். இந்த துருவத்திலேருந்து வட துருவத்திலேருந்து தென் துருவம் இங்கே கடைசி வரைக்கும் என்ன டைம் தான் இருக்கும்? அந்த அச்சக்கோட்டில் 12:30 தான் இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்தது நேரத்தை கணக்கிடலாம். நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோட்டை வரைந்தவர் முதல்ல கிரேக்க ரோமானிய அறிஞர். கிரேக்கமும் ரோமும் பக்கத்து நாடு, 2 இடத்துல இருந்திருக்கார் இந்த அறிஞர் தாலமி. அச்சக்கோடு தீர்க்க கோடு 2 கோட்டையும் வரைஞ்சவர். ஜியாகிரஃபியா அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் தாலமி. இவரெல்லாம் கிமு இருந்தவர், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அங்கே தாலமி. அப்போவே என்ன பண்ணியிருக்காரு, அவங்க நாட்டை இப்படி போட்டு இப்படி கோடு செங்குத்தாக போட்டு இப்படி இந்த இடம் இங்கே இருக்குது, இந்த நகரம் இங்கே இருக்குது அப்படின்லாம் வரைஞ்சிட்டார் அவர். ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட தூரம் 111 கிலோமீட்டர். அடுத்து அச்சக்கோடு. அச்சக்கோடுக்கு இப்போ தான் வரும். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அடுத்தது அச்சக்கோடா இப்படி படுகடியாக வரைஞ்சிருக்கோம்ல, அதானது அச்சக்கோடு. பூமி சென்டராக வரைஞ்சது. இதில் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இதுக்கு ஸ்டார்டிங் எண்டு பாயிண்ட்லாம் கிடையாது. முழுசாக ஒரு ரவுண்ட் அடித்து வந்துடும் பூமி முழுவதும். இது நார்த்து போலில் ஸ்டார்ட் ஆகி சவுத்து போலில் முடிஞ்சிடும். அப்புறம் அந்த பக்கம் ஒரு கோடு நார்த்து போலில் ஆரம்பித்து சவுத்து போலில் முடியும். இது வேறு கோடு, அது வேறு கோடு. ஆனால் இது இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு ரவுண்ட் அடித்து இங்கேயே வந்து முடிஞ்சிடும். ஒரே கோடு தான். பூமியோட மையத்தில் வரைஞ்சிருக்க இந்த கோட்டுக்கு பேர் என்னது? பூமத்திய ரேகை. அதாவது 0 டிகிரி அச்சம். 0 டிகிரி அச்சம் இங்கிலீஷில் லேட்டிடியூட். ஓகேவா? ரைட். 0 டிகிரி அச்சம் லேட்டிடியூட். பூமியோட மையத்தில் இருக்கிறனால என்னது? பூமத்திய ரேகை. பூனா பூமி, மத்தியில் இருக்கிறனால மத்திய. அதான் தாய்மொழி. அல்லது இன்னொரு பேர் என்னது? நிலநடுக்கோடு. பூமிக்கு நடுவில் வரைஞ்சிருக்கிறனால நிலநடுக்கோடு. இங்கிலீஷில் ஈக்குவேட்டர். ஈக்குவனான்னு அர்த்தம் சமமான அப்படின்னு அர்த்தம். பூமியை 2 சமமான பங்காக பிரிக்குது. எப்படி? வடக்கு அரைகோளம், தெற்கு அரைகோளம். இந்த கோட்டுக்கு கீழே உள்ள நாடுகள்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு வடக்கு அரைகோளம், இது தெற்கு அரைகோளம். ஆங்கிலத்தில் நார்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். ஹெச்இ. ஆமாம். இந்த கோட்டுக்கு கீழே இருந்தாக்கா சவுத்து, மேலே இருந்தால் நார்த்து, வடக்கு. அவ்வளோதான். இதில் மொத்தம் எத்தனை கோடு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 90 டிகிரி இருக்குல்ல, அது ஆக்சுவலாக புள்ளி. இந்த நார்த்து போல் புள்ளி இந்த இருக்குது பாருங்கள், புள்ளி. இது எப்படி வருது பாருங்கள். இதான் 0 டிகிரி ஈக்குவேட்டர். அதிலிருந்து 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரின்னு போட்டால் எத்தனை வருது? 90வது டிகிரி கோடு. இது அதுக்கு முன்னாடி ஏதோ சம்திங் 60 80வது டிகிரி கோடு. இது 80வது ஒரு வட்டம். இது 66 டிகிரி கோடு. இது 66 டிகிரி. அடுத்தது அதே பூமத்திய ரேகையில் சவுத்தில் 1 டிகிரி 2 டிகிரி அப்படி போட்டு போனீங்கன்னா அதான கோடு வருது. 90வது டிகிரி வந்து அந்த புள்ளி. கோடு கிடையாது. 90வது டிகிரி கோடு கிடையாது, அந்த புள்ளி இதான் சவுத்து போன். 90வது டிகிரி. அப்போ 2 புள்ளி இருக்குது. ஓகேவா? 2 புள்ளி அந்த கோடு கிடையாது, 2 புள்ளி. அதுபோக 0 டிகிரி 1 டிகிரி 2 டிகிரின்னு எத்தனை கோடு இருக்கும்? 89 டிகிரி கோடு இருக்கும் வடக்கில். 89 கோடுகள். 89 டிகிரி 89 கோடுகள். அந்த ஒவ்வொரு கோட்லையும் என்ன பண்ணும்? 1 டிகிரி வடக்கு,
2 டிகிரி வடக்கு. அப்போ வடக்குன்னு போட்டாவே வட அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய அச்சக்கோட்டுக்கு பேருன்னு அர்த்தம். அதேமாரி தெற்கில் இருக்கக்குள்ள 89 கோடு இருக்கும். 89 டிகிரி, ஒவ்வொரு டிகிரியும் ஒவ்வொரு கோடு. ஸோ மொத்தம் எத்தனை கோடு இருக்கும்? 89 கோடுகள் இருக்கும். திரும்ப ஒரு தடவை வீடியோவை பாருங்கள். இப்போ தான் தூண்டி விட்றோம். வீடியோவை பார்த்துட்டு டவுட் இருக்கிறத வந்து கேட்கணும். டவுட்டுன்னா என்ன அர்த்தம்? படமாக கற்பனை பண்ண முடியலன்னா டவுட்டு அப்படின்னு அர்த்தம். வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறீங்கனாக்கா டவுட் இருக்குன்னு அர்த்தம். வந்து கேளுங்க, படமாக மாற்ற தெரியணும். ரைட். அந்த மாதிரி இந்த தென் அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோட்டையும் என்ன வைப்பாங்க? இப்போ தென் அரைக்கோளத்தில் 80வது கோடுன்னு வச்சுக்கோங்க. 80 டிகிரி தெற்கு, சவுத்து அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். புரிஞ்சுதா? 80 டிகிரி சவுத் இல்லாமல் வெறும் மொட்டையாக 80 டிகிரினா எத்தனை 80 டிகிரி இருக்கும்? எத்தனை 80 டிகிரி இருக்கும்? மொட்டை 80 டிகிரிங்க. பூமி மேலே உள்ள கிரிட் லைன் 80வது டிகிரின்னு சொல்கிறேன். எத்தனை கோடு இருக்கும்? யாருமே சிந்திக்கலை. மாறுங்க, ஸ்கூல்ல இருந்து மாறுங்க. எத்தனை கோடு இருக்கும்? 80யா? 5 கோடா? 80 எங்கே 5 இருக்கும்? அப்புறம் 4, அப்புறம் 3, அப்புறம் 2. இங்கே பாருங்கள், தீர்க்க கோட்டில் 2 80 இருக்குமா? 2 தானே இருக்கும். லாங்கிட்யூடில் 2 இருக்கும். ஆமாவா? ஆமாவா இல்லையா? என்னம்மா எப்படி யோசிக்கிறீங்க? ஆமாம், லாங்கிட்யூடில் இந்த பக்கத்தில் 1 இருக்கும் 80, இந்த பக்கத்தில் 1 இருக்கும். ஆமாவா? அச்சக்கோட்டில் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். இங்கே 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும். இப்போ 4 இருக்குமா? அதான் கேட்குறேன். அப்போ மொட்டையாக 80வது டிகிரி கிரிட் லைன் அப்படின்னா எதை சொல்ல முடியும்? சவுத்துன்னு போட்டாக்கா தென் அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய அச்சக்கோடு. நார்த்துன்னு போட்டாக்கா வட அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய 80வது அச்சக்கோடு. ஈஸ்ட்டுன்னு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய தீர்க்க கோடு, லாங்கிட்யூடு. வெஸ்ட்டுன்னு போட்டாக்கா இந்த ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய லாங்கிட்யூடு, தீர்க்க கோடு. புரிஞ்சதா? அதுக்கு தான் அதை மென்ஷன் பண்ணுறது. கார்த்திகேயன் புரியுதா? பாரதி ராஜா புரியுதா? ரைட். அதுக்கு தான் அதெல்லாம். அப்புறம் எத்தனை புள்ளி இருக்கும்? மொத்தம் 89. இந்த பக்கம் 89. அப்புறம் ஈக்குவேட்டர் ஒரு கோடு, அதை ஒன்று சேர்த்திக்கலாம். அப்போ 90, 179. அப்போ மொத்தம் அச்சக்கோடுகள் மொத்தம் எத்தனை? 179 ப்ளஸ் 2 கோடு, புள்ளி, 2 புள்ளி. இந்த அச்சக்கோடை மட்டும் வச்சு என்ன சார் பண்ணலாம்? தீர்க்க கோடை மட்டும் வச்சு என்ன பண்ணலாம்? நேரத்தை கணக்கிடலாம். அச்சக்கோடை மட்டும் வச்சு என்ன சார் கண்டுபிடிக்கலாம்? மேடம் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. டவுட் இருந்தால் கேளுங்க. மணிவண்ணன் தெரிகிற மாதிரி உட்காருங்க, பேஸ் தெரிகிற மாதிரி. அங்கே வாங்க, அந்த ஃபேன் போட்டுக்கோங்க. மணியண்ட பாரதி, சாரி ஜனாவா? காலநிலை இல்லை, அங்கே என்ன கிளைமேட் இருக்கும்? ரைட், ஓகே. காலநிலை என்ன கிளைமேட் அப்படின்னு சொல்ல முடியும். என்ன கிளைமேட் அப்படின்னு அதனால தான் இந்த அச்சக்கோட்டில் முக்கியமான கோடுகள் இவங்கெல்லாம். அச்சக்கோட்டில் முக்கியமான கோடுகள் இவங்கெல்லாம். இந்த கோடை எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா, சூரிய ஒளி கோணம் எப்படி படும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கோடெல்லாம் முக்கியமான கோடு. ஒரே சரியா? சூரிய ஒளி படக்கூடிய கோணத்தை வச்சு இதை பிரிக்கிறாங்க. 23 டிகிரி வடக்குது, இது 23 டிகிரி தெற்கு. இது 0 டிகிரி. நார்த்தும் கிடையாது, சவுத்தும் கிடையாது, 0 டிகிரி. எதுவுமே மென்ஷன் பண்ணக்கூடாது, அதை காமன். 23 டிகிரி வடக்குக்கு பேர் என்னது? கடகரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர். 23 டிகிரி தெற்குக்கு பேர் என்னது? மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். சரியா? ரைட்.
அப்பயே பார்த்தோம் சூரிய ஒளியோட கோணம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னால் மதியம் 12 மணிக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது. சூரிய ஒளி செங்குத்தாக நம்ம தலை மேலே வருது. காலையில் அதே சூரிய ஒளி தான் ஒன்றும் உரைக்காது, நல்லா சுகமாக இருக்கும் காலையிலையும் சாயந்தரமும். என்ன காரணம்? சூரிய ஒளியோட கோணம் சைடில் இருந்து படும். அப்போ சூரிய ஒளியோட கோணம் வருஷம் முழுவதும் இந்த 2 கோட்டுக்கு நடுவில் தான் அதிகமாக இருக்கும் சூரிய ஒளியோட கோணம். சரியா? அது மட்டும் இல்லை, வருஷத்தில் ஒரு நாள் சூரிய ஒளி குறைஞ்சபட்சம் ஒரு நாள் கரெக்டாக 90 டிகிரியில் இந்த இடத்துல போடும் 12 மணிக்கு இதுக்குள்ளே. மற்ற நாளில் சூரிய ஒளியோட கோணம் அதிகமாக இருக்கும். 90 டிகிரி இருக்காது, அதோட கொஞ்சம் கம்மியாக, பட் ரொம்ப 0 டிகிரிக்கெலாம் போகாது. சூரிய ஒளியோட கோணம் ஒரு 50 டிகிரியிலேருந்து 90 டிகிரிக்குள்ளே விழுகும். அதனால தான் அங்கே வெயில் வெப்ப மண்டலம்னு சொல்லுவாங்க. வெப்பம் அதிகமாக இருக்கிறது டிராபிக்கல் ரீஜன். இந்த ரீஜனுக்கு பேர் என்னது? வெப்பமண்டலம் அல்லது அயன மண்டலம். இங்கிலீஷில் டிராபிக்கல் ரீஜன், டிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராபிக்கல் ரீஜன்ஸ். இது ஒரு டிராபிக் பிட்வீன் டிராபிக்ஸ். இதுக்கு பேர் தானே இது டிராபிக்கல் ரீஜன் இங்கிலீஷில். என்ன இருக்குங்க? சூரிய ஒளியோட கோணம் வருடம் முழுவதும் அதிகமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது செங்குத்தாக விழுகும், 90 டிகிரியில் படும். அதனால் இங்கே வெப்பம் வருஷம் முழுவதும் அதிகமாகவே இருக்கும். இந்த இடத்துல தான் வெப்பம் அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கா இந்தியா இருக்கா? அதனால தான் நம்ம ஊரில் பாருங்கள், வட இந்தியாவில் கடும் குளிர். அதை தாண்டி வட இந்தியா எங்கே இருக்குது? நம்ம ஊரில் அப்படியே இருக்குது? நம்ம ஊரில் இதெல்லாம் குளிரே கிடையாது. ஏன்னா நம்ம எங்கே இருக்கோம்? டிராபிக்கல் ரீஜனுக்குள்ளே இருக்கும். அவன் சப்ட்ராபிக்ஸ். அதனால தான் பயங்கர குளிர் அங்கே வட இந்தியா. இதே மாதிரி தான் பூமி. அதே மாதிரி இங்கே என்னது? வெப்பமண்டல பசுமை மாறாக்காடு. இங்கே எல்லாம் பார்த்தோம். வெப்பமண்டலத்துக்குள்ளே இருக்கிறனால அந்த பேர் வெப்பமண்டல பசுமை மாறாக்காடு அல்லது வெப்பமண்டல மலைக்காடுகள். இங்கிலீஷில் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அல்லது டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். புரியுதா? ரைட், ஓகே. அடுத்தது இப்படி கர்வேச்சராக இருக்கா? அப்போ சூரிய ஒளியோட கோணம் இங்கெல்லாம் 90 டிகிரியில் ஒரு தடவை கூட படாது இதுக்குள்ளே. இதில் 66 டிகிரி எடுத்துக்கோங்க. 66 டிகிரி வடக்கு. இது ஆர்டிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கிறனால அதுக்கு பேர் ஆர்டிக் சர்க்கிள். அது மட்டும் தனியாக போட்டிருக்கானா மஞ்சளா? அதான் இது ஆர்டிக் ஓஷன், இது ஆர்டிக் சைக்கிள். அதே மாதிரி கீழே 66 டிகிரி சவுத்து. இது அண்டார்டிக் காண்டினெண்டா? அண்டார்டிக் சர்க்கிளுக்குள்ளே இருக்குது. அண்டார்டிக் காண்டினென்ட். அதனால் அண்டார்டிக் சர்க்கிள். இது என்ன? இந்த கோட்டுக்கு பேர் என்ன? 66 டிகிரி சவுத். இந்த 66 டிகிரி சவுத்து 23 டிகிரி சவுத்து இந்த கேப். அதே மாதிரி வடக்கில் 23 டிகிரி நார்த்து 66 டிகிரி சவுத் இந்த கேப். இந்த இடத்துல பூமி எப்படி இருக்குது? வளைஞ்சு போகுதா? கருவுடாக இருக்குது. அதனால் சூரிய ஒளியோட கோணம் 90 டிகிரியில் எப்பயுமே படாது, கிராஸாக தான் படும். அதனால் வெப்பம் அங்கே எப்படி இருக்கும்? அதாவது கிராஸானா எப்படி வச்சுக்கோங்க, ஒரு காலையில் 10 மணிக்கு எப்படி வெயில் அடிக்குது அந்த மாதிரி தான் அடிக்கும். அதிகபட்சமே அடித்தாக்கா 10 மணி வெயில் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அடித்தா பெரிய விஷயம் இதுலேருந்து இதுக்குள்ளே. அதேமாரி கீழே இதுலேருந்து இது. அதனால் வெப்பம் இந்த ஏரியாவோட கம்மியாக இருக்கும், இங்கே மிதமாக இருக்கும். அதனால தான் மித வெப்ப மண்டலம் அதுக்கு பேர். எதுலேருந்து எது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்ஸ் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா திரும்ப படிக்க வேண்டாம். புக் எடுத்து சார் நான் பார்த்துட்டு தான் சொல்லுவேன்னு சொல்லிங்களா, அந்த கதையெல்லாம் தேவையே இல்லை. அப்போ இந்த 2 பார்ட் வெப்பம் மிதமாக இருக்கும். ஏன்னா சூரிய ஒளியோட கோணம் குறைவாக இருக்கும் வருடம் முழுவதுமே, 90 டிகிரியில் படவே படாது. ஸோ அதனால் அதுக்கு பேர் என்னது? மித வெப்ப மண்டலம். டெம்பரேட் ரீஜன். அடுத்தது இது ரொம்ப கருவுடாக இருக்கா?
சூரிய ஒளி பட்டுச்சுனாலும் இப்படி படாத ஒரு சில நாள் அப்படியே பட்டாலும் என்ன ஆயிரும், இப்படி 0 டிகிரியில் இப்படி கிராஸ் ஆகி போயிடும், தரையில் படவே படாது. இந்த வளிமண்டலம் ஹீட்டாக இருக்குல்ல, இப்போ நம்ம ரூம்லாம் வளிமண்டலங்கள்லாம் சேலம்லாம் ஹீட்டாக இருக்குது. சூரிய ஒளி வந்து தரையில் படும், தரை ஹீட்டாகும், தரை திரும்ப வெப்பத்தை வெளியிடும். அந்த வெப்பத்தை தான் நம்ம வளிமண்டலம் பிடிச்சிக்கிட்டு நம்ம கதப்பு கொடுக்குறது. இங்கே தரையிலேயே படாது, கிராஸ் ஆகி போயிடும் அது பாட்டில். சூரிய ஒளி பட்டால் அது 3 மாதம் சூரிய ஒளி படவே படாது. அதனால தான் இங்கே எப்படி இருக்கும், இருக்கிறதுலையே ரொம்ப வெப்பம் ரொம்ப ரொம்ப மைனஸில் இருக்கும், வெப்பமே இருக்காது அவ்வளோவா. இதுவும் அதனால் அதுக்கு பேர் என்னது, குளிர் மண்டலம். குளிர் மண்டலம், கோல்டு ரீஜன். இதுவும் 66 டிகிரிக்கு கீழே, வட அரைக்கோளத்தில் 66 டிகிரிக்கு மேலே. சரியா? இதெல்லாம் தீர்மானிக்கிறது யார், எந்த கோடுகள், அச்சக்கோடுகள். அதனால தான் இந்த அச்சக்கோடுலாம் ரொம்ப முக்கியமானவங்க. அதே மாதிரி இந்த ஈக்குவேட்டரை ஒட்டி பல்ஜா இருக்குல்ல, இங்கே தான் எப்பயுமே சூரிய ஒளியோட கோணம் 2 தடவை 90 டிகிரியில் படும். மற்ற நாளும் கோணம் அதிகமாக இருக்கும், 80 to 90 டிகிரியில் இருக்கும். அதனால் டெய்லியும் வெயில், பயங்கரமான வெயில் அடிக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில். சாயந்தரமாக என்ன ஆகும், இந்த மே மாதம் நமக்கு நடக்குதுல்ல, சாயந்தரம்னா மழை கொட்ட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நடக்கும். அதனால தான் இந்த ஏரியாவில் என்ன இருக்குது, பசுமை மாறா காடுகள் இருக்குது. அப்போ இந்த கிளைமேட் ரீஜன், இந்த கிளைமேட் அங்கே எப்படி இருக்குன்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அச்சக்கோடுகளை மட்டும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த நாடு எந்த இடத்துல இருக்குது பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எவ்வளோ உயரம் அதையும் எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணணும். உயரமாக இருந்தால் கதை வேறு. ஊட்டி எங்கே இருக்குது, பூமத்திரை பக்கத்தில் இருக்குது ரொம்ப. ஆனால் எப்படி இருக்குது ஊட்டி, குளிராக இருக்குது. ஏன், கடல் மட்டத்துலேருந்து உயரமாக இருக்குது. கடல் மட்டத்துலேருந்து மேலே போக 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 குளிர்ச்சியாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு அப்புறமெல்லாம் பார்த்துக்கலாம். ரைட். அதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், அந்த ஊரில் எப்படி இருக்கும் கிளைமேட்டுன்னு சொல்ல முடியும், அச்சக்கோடை மட்டும் வச்சு. சரியா? அடுத்து போகலாம், உள்ளே போகலாம். இந்த ஃபேக்டை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதேமாதிரி அச்சக்கோட்டுக்கு நடுவில் இடையேயான கேப்பு, 2 அச்சக்கோட்டுக்கு ஒரு டிகிரி இன்னொரு டிகிரிக்கான அச்சக்கோட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ இருக்கும், 111 கிலோமீட்டர். பட் தீர்க்க கோடு இருக்கு இல்லையா, ஈக்குவேட்டரில் அதிகமாக இருக்கும். துருவத்தை நோக்கி போக போக ஈக்குவேட்டருக்கு நடுவில் கேப் எப்படி இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே போகும். 90 டிகிரியில் தீர்க்க கோட்டுக்கு நடுவில் கேப்பு 0, ஒரே இடத்துல போய் பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகிடும். ஐஏஎஸ் கொஸ்டின் இது, உங்கள் புக்கில் இருக்குது, சாதாரண நம்ம ஸ்கூல் தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரியா? ரைட். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, போக போக டஃப்பாகும் கொஸ்டின் பேப்பர். ஏன்னா கட் ஆஃப் மார்க் ஏறிக்கிட்டே போதா. அடுத்தது, ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கிடையே உள்ள தூரம் 111 டிகிரி. 90 டிகிரி வடக்கு, 90 டிகிரி தெற்கு. அது ரெண்டு என்னது, புள்ளியாக காணப்படும். ஆமாவா, புள்ளி முன்னாடி பார்த்தாச்சு, இருந்தாலும் ஒரு தடவை பாருங்கள். இந்த பாயிண்ட் கோடாக இருக்காது, புக்கில் இருக்குது, அதை மட்டும் தான் சொல்லித்தரேன். அடுத்து, வட அரைக்கோளத்தில் 89 அச்சக்கோடுகள், தென் அரைக்கோளத்தில் 89. துருவ புள்ளி 2, பூமத்திய ரேகை 1. மிகவும் நீளமான அச்சக்கோடு எதுவாக இருக்கும், ஏன், அங்கே தான் குண்டாக இருக்கும் பூமி, அங்கே தான் குண்டாக இருக்கும். உள்ளே மேலே போகப்பானா அது சுருங்கிறது, அதான் காரணம். ரைட். அங்கே பாருங்கள், படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், படத்தை வச்சே சொல்லிடலாம். இந்த கேள்வியெலாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. அங்கே பாருங்கள், இங்கே தானே குண்டாக இருக்குது, இங்கே போகப்போனா அது சுருங்கிட்டே வருது. ரைட். அடுத்தது, மிகவும் நீளமான அச்சுக்கோடு போடாச்சா, பெருவட்டம் என அழைக்கப்படும் கூட அதுதான், பூமத்திய ரேகை தான் பெரிய வட்டம். அடுத்தது 0 டிகிரின்னு வரணுங்க, மேலே போட்டுக்கோங்க. 0 டிகிரி நிலநடுக்கோட்டிலிருந்து 90 டிகிரி வடதுரம் வரை உள்ள பகுதிக்கு பேர் என்னது, வட அரைக்கோளம், நார்தன் ஹெமிஸ்பியர். மணி ஒன்று புரியுதா? அதே மாதிரி எங்கே, இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள வட அரைக்கோளம். நம்ம இந்தியா எங்கே இருக்குது, தென் அரைக்கோளத்துலையா? படத்தை பார்த்து சொல்லுங்கள். வட அரைக்கோளம், ஆசியாவில் வட அரைக்கோளத்தில் இருக்குது. இதுக்கு மேலே தானே
அது இதுக்கு கீழே இருந்தால் தென் அரைக்கோளம். நமக்கு குளிர்காலமாக இருந்தால் தென் அரைக்கோளத்தில் என்னவாக இருக்கும்? கோடை காலமாக இருக்கும். இங்கே கோடை காலம்னா நமக்கு குளிர்காலம். அதே தான். நமக்கு கோடை காலமாக இருந்தாக்கா அங்கே என்னவாக இருக்கும்? குளிர்காலம். அதனால தான் கேட்பாங்க, நம்மலாம் வந்துட்டு கிறிஸ்மஸ், ஆனால் இங்கே கேட்ட கேள்வி இங்கே வந்து கேட்குறான். கிறிஸ்மஸ் வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம ஊரில் கிறிஸ்மஸ் எந்த காலத்தில்? குளிர்காலமாக கோடை காலமாக? ஆஸ்திரேலியாவில் அப்போ கிறிஸ்மஸ் எப்போ கொண்டாடுவான்? கோடை காலம். ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது? ஐஏஎஸ் கொஸ்டின் இது. ஐஏஎஸ் கொஸ்டினே ஆன்சர் பண்ண முடியும்னா அப்போ நம்ம தமிழ்நாடு கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் நம்மளுக்கு தான் டஃப்பு, அது வேறு. ரைட். அதேமாரி 0 டிகிரி டிகிரி போட்டுக்கோங்க. நிலநடுக்கு கோட்டிலிருந்து 90 டிகிரி தென் துருவம் வரை பரவியுள்ள பகுதி தென் அரைக்கோளம். கரெக்டா? இதிலேருந்து இது வரைக்கும் புக்கில் இருக்குது. அப்படியே நிலநடுக்கோடு 0 டிகிரி. கடகரேகைங்கிறது என்னது? 23 டிகிரி வடக்கு. மகர ரேகைங்கிறது 23 டிகிரி தெற்கு. இந்தியாவை ரெண்டாக பிரிக்கக்கூடிய கோடு எது? இதில் படத்தை பார்த்துருந்தா போதும். கடகரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர். ரைட். மகர ரேகை எந்த கண்டத்தை ரெண்டாக பிரிக்குது? ஆஸ்திரேலியா. திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா போதும். அண்டார்டிக் வட்டம் எங்கே இருக்குது? எந்த அண்டார்டிக் வட்டம் எங்கே இருக்கும்? வட அரைக்கோளமா தென் அரைக்கோளமா? தென் அரைக்கோளம். அதோட டிகிரி என்ன? 66 டிகிரி. சார் ஞாபகம் வச்சுக்கலாம் சார். 0 டிகிரி, 23 டிகிரி. இந்த 23 டிகிரிக்கு இன்னொன்று லிங்க் இருக்குது. அதில் எதாவது சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு இடத்துல 23 டிகிரியை பார்த்துட்டு வந்தோம். என்னது? வெரி குட். பூமியோட அச்சு இருக்கு இல்லையா, இது அதோட தளம்னு வச்சுக்கோங்க. தளத்தில் நிற்கிது. அதோட அச்சு இதை மையமாக வச்சு தான் சுற்றுது, மேற்கிலிருந்து கிழக்காக. இந்த அச்சு 90 டிகிரியில் இல்லை, செங்குத்தாக நிற்கலை. எவ்வளோ சாஞ்சிருக்கு? 23 டிகிரி சாஞ்சிருக்கு. இந்த 23 டிகிரி தான் இது. நான் வச்சுக்கேன். அப்படியே டபுள் பண்ணால் என்னது? 66 டிகிரி. 66 டிகிரி. இது 23. அடுத்து 66. இந்த பூமத்திய ரேகையிலேருந்து மேலே வடக்கில் போக 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 என்ன கிளைமேட் இருக்கோ அதே கிளைமேட் தான் 0 டிகிரியில் தெற்கில் போக போக இருக்கும். புரிஞ்சுதா? அந்த 23 டிகிரியில் இருக்கக்கூடிய லேண்டில் வடக்கில் என்ன கிளைமேட் இருக்கோ அதே கிளைமேட்டு இங்கே நடக்கும். எங்கே? 23 டிகிரி தெற்கில். ஆனால் காலம் மட்டும் வேறு, 6 மாதம் வேரி ஆகும். புரிஞ்சுதா? இங்கே கோடை காலத்தில் 35 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா, வட அரைக்கோளத்தில் கோடை காலமாக இருக்கும் பொழுது 35 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆகும். எங்கே? 23 டிகிரி கோட்டில். புரியுதானு? கிருத்திகா புரியலையா? கவனிங்க, இங்கே கவனிங்க. அடுத்தது புரிஞ்சுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்து வரல இப்போ காலையில். அது ஆர்டிக் வட்டம் தெற்கில் உள்ளது. வட துருவம் 90 டிகிரி வடக்குன்னு போடணும். இப்படி போட்டால் தப்பு. தென் துருவம் 90 டிகிரி தெற்கு. 0 டிகிரி அச்சக்கோட்டிலிருந்து 23 டிகிரி அச்சம் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்ட அச்சக்கோடுகள் தாளச்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ லேட்டிடியூட்ஸ். லோ. இங்கே பாருங்கள், எங்கேருந்து? இது 0 டிகிரி 1 2 3 4 அப்படின்னு வந்து 23. அதேமாதிரி 1 2 3 20. நம்பர்ஸ் எப்படி இருக்குது? சின்னதாக இருக்கா? ஈக்குவேட்டர் 0 டிகிரி ஒட்டி இருக்குது. அதனால் இதுக்கு பேர் தாளச்சங்கள், லோ லேட்டிடியூட்ஸ் இதெல்லாம். அடுத்தது அதே மாதிரி 23 டிகிரியிலேருந்து 66 டிகிரி. இது மேலே டிகிரியை மாற்றிக்கோங்க. வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம் ரெண்டுலேயுமே மத்திய அச்சங்கள், மிடில் லேட்டிடியூட்ஸ் அப்படிம்பாங்க. இங்கே பாருங்க, இதிலேருந்து இது அங்கே உள்ள லேட்டிடியூட்ஸ், இதிலேருந்து இது லேட்டிடியூட்ஸ். மிடில் இருக்குது தானே? இதுக்கு மிடில் இருக்குது. அதனால் மிடில் லேட்டிடியூட்ஸ் மத்திய அச்சங்கள். அடுத்தது ஹையர் லேட்டிடியூட்ஸ் உயர் அச்சங்கள். 66லேருந்து அதுக்கு மேலே போனால் உயர் அச்சங்கள். உயர் அச்சங்களில் எப்பயுமே எப்படி இருக்கும்? குளிராக இருக்கும். மத்திய அச்சங்களில் வெப்பம் எப்படி இருக்கும்? மிதமாக இருக்கும்.
தாளச்சங்களில் வெப்பம் எப்பயும் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். படத்தை புரிஞ்சிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் புரிஞ்சு போச்சு, வேலையே இல்லை. வெப்பமண்டலம் எதுலேருந்து இது வரைக்கும்? 23 வடக்குலேருந்து 23 தெற்கு வெப்பமண்டலம். முன்னாடி பேசிட்டேன், சொல்லியாச்சு, திரும்ப போக வேண்டாம். மிதவெப்ப மண்டலம் 2க்கு நடுவில் 23 66 டிகிரி வடக்கு. அதே மாதிரி தென் அரைக்கோளத்தில் 23 66 டிகிரி தெற்கு. ரெண்டுமும் மிதவெப்ப மண்டலம். இங்கிலீஷில் இது வெப்பமண்டலத்துக்கு இன்னொரு பேர் அயன மண்டலம். தமிழில் இங்கிலீஷில் இதுக்கு பேர் ட்ராபிக்கல் ரீஜன். ஃப்ரிட்ஜிட். சரி, அடுத்தது மிதவெப்ப மண்டலத்துக்கு பேர் மிதவெப்ப மண்டலம் தான், ஒரே பேர் தான். இங்கிலீஷில் வந்து டெம்பரேட் ரீஜன். மிதவெப்ப மண்டல புல்வெளி அதெல்லாம் பார்த்தோமா, ஒவ்வொரு கண்டத்துலேயும் வெப்பமண்டல புல்வெளி அதுக்குள்ளே இருக்கும். மிதவெப்ப மண்டல புல்வெளி, வெப்பமண்டல பசுமை மரக்காடுகள் அந்த ஏரியாக்குள்ளே இருக்கா தான். வார்த்தையெல்லாம் லிங்க் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து குளிர் மண்டலம், ஃப்ரிட்ஜிட் ஜோன்னு நினைக்கிறேன். குளிர் மண்டலம் 66 டிகிரிக்கு மேலே ஃபுல்லாகவே. தெற்கு அரைக்கோளம் வர அரைக்கோளம் குளிர் மண்டலம். அச்சக்கோட்டுக்கு தமிழில் அகலாங்காமா. தமிழில் தூய தமிழில் கேட்டாலும் கேட்பான் அகலாங்கு. நிலநடுக்கோட்டுக்கு நிலநடு வரை ஈக்குவேட்டர் இங்கிலீஷில். கடக ரேகை கடக வரை, ரேகைன்னு போடக்கூடாது, ரேகை தமிழ் வார்த்தை இல்லை, வரை கோடுன்னு கூட சொல்லலாம். மகர ரேகைக்கு மகர வரை. தீர்க்க கோட்டுக்கு பேர் என்னது? மெரிடியன். லாங்கிடியூடு இன்னொரு பேர் என்னது? லாங்கிடியூடு. 0 டிகிரி தீர்க்க கோட்டுக்கு பேர் என்னது? இன்னொரு பேர். வெரி குட், அது ஓகே. இன்னொரு பேர், அது காரணம் வேறு. கிரீன்விச் நகரத்து மேலே வரனால கிரீன்விச் கோடு. இன்னொரு பேர் என்னது? பிரைம் மெரிடியன். பிரைம்னா அது முதன்மை, முதன்மை தீர்க்கம். சரியா? வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. தீர்க்க கோடுகள் மொத்தம் எண்ணிக்கை எத்தனை? 360. பார்த்துட்டோமா என்னென்ன ஏதுன்னு? தீர்க்க கோடுகள் புவியில் நிலநடுக்கோட்டில் 111 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். தீர்க்க கோடு எங்கே? இப்படி செங்குத்தாக போகிறது பார்த்துருப்போம். இப்படி தான் போகும். இங்கே அகலமாக இருக்கும், மேலே போகப்போ 2 தீர்க்க கோட்டுக்கு நடுவில் என்ன ஆயிரும்? கேப்பு குறைஞ்சிரும். ஏன்னா பூமி கருவுடாக இருக்குது. அதனால் 45 டிகிரியில் 79 கிலோமீட்டர் 2க்கு நடுவில் டிஸ்டன்ஸ். துருவ பகுதியில் இடைவெளி இன்றி 0 கேப்பு 0 துருவ பகுதியில். இங்கே எவ்வளவு? 79 கிலோமீட்டர். இங்கே எவ்வளவு கேப்பு? 100. அதே தான். பட் அச்சக்கோட்டு நடுவில் கேப் எப்படி இருக்கும்? ஒன்றே தான். அச்சக்கோடு முழுவதுமே எல்லா அச்சக்கோட்டுக்கு நடுவில் கேப் எவ்வளோ இருக்கும்? 111 தான் இருக்கும். 111 கிலோமீட்டர். நான் டிகிரி போட்டேன், கிலோமீட்டர் எல்லா இடத்துலையும். ரைட், போய் மேப் எடுத்து அந்த இதை குளோப் எடுத்து பாருங்கள். 180வது தீர்க்க கோட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? அங்கே தான் டேட்டு ஸ்டார்ட் ஆகும். சூரியன் உதிக்க முதல் நாள் எந்த நாள் எங்கே முதல்ல தொடங்கும்? நியூசிலாந்தில். ஜப்பான் கிடையாது. நியூசிலாந்து இல்லாதனால அந்த பழைய கொஸ்டினில் ஜப்பான் இருக்கும். அந்த பழைய அந்த மார்க்கெட்டில் விற்கிறதுல புக்கு பழைய கொஸ்டின்லாம் தூக்கி போட்டு கொடுத்துருப்பானுங்க. அதை படிச்சுட்டு போகாதீங்க. நியூசிலாந்து, ஜப்பானு, ஆஸ்திரேலியாலாம் இருந்துச்சுனாக்கா நியூசிலாந்து தான் முதல்ல இன்றைக்கி நாள் தொடங்கும். ஏன்? நாள் கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது எது? நியூசிலாந்து. அங்கே பாருங்க, நாள் ஃபஸ்ட் எடுத்த உடனே. ஆனால் ஜப்பான் எங்கே இருக்குது? அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? நாள் கோட்டில் இருந்து இங்கே தான் இருக்குது ஜப்பான். அப்போ இங்கே நியூசிலாந்து இந்த இடத்துல இருக்குது கீழே. அதை தாண்டி தான் அங்கே வரணும். அடுத்தது கிழக்கு அரைக்கோளம் 0 டிகிரி தீர்க்கத்திலிருந்து 180 டிகிரி தீர்க்கம் வரைன்னு போட்டுக்கோங்க. நாள்கோட்டை மேற்கிலிருந்து கிழக்காக சென்றால் ஒரு நாள் குறையும். நாள்கோடு இருக்கு இல்லையா, அந்த 180வது இங்கேருந்து இந்த பக்கம் போனால் ஒரு நாள் குறையும். இன்றைக்கி நமக்கு எங்கே பிப்ரவரி 1 அது கிராஸ் ஆகி போகிறோம். அங்கே என்னவா இருக்கும்? இப்போ எத்தனை மணி?
அதை கிராஸ் ஆகி போயிட்டீங்க. அப்போ என்ன இருக்கும்? ஜனவரி 12 சாரி 31 ஜனவரி 31. நாள்கோட்டை கிழக்கிலிருந்து மேற்கா அங்கே ஜனவரி 31 அதை இருந்து அங்கே ஜனவரி 31 ஹவாய் தீவுலாம் ஜனவரி 31 தான் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இங்கேருந்து ஃப்ளைட் ஓட்டிகிட்டு வரேன், கிராஸ் ஆகிட்டேன். ஆனால் நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணிடணும், நாளை மாற்றிக்கணும், பிப்ரவரி 1 மாற்றிக்கணும். இது புக்கில் கொடுத்துருக்கான், ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பான், ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரியா? நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே சொல்லித்தரல. முதன்மை தீர்க்கக்கோடு அதான் கிரீன்விச் தீர்க்கக்கோடு, பன்னாட்டு தேதி கோடு 180 டிகிரி தீர்க்கக்கோடு. அதே தான் பேசுனங்க, அரைச்சமாகவே திரும்ப ஒன்றுட்டு இருக்குது. பன்னாட்டு தீர்க்கக்கோடு எந்த கடலில் இருக்குது? பசிபிக் பெருங்கடல். ஓகேவா? பசிபிக்கில் தானே இருக்குது பாருங்கள், பசிபிக் தான் இது. பசிபிக் நேற்று இதை காட்டலை, அப்போது இருக்கிறதுலே பெருசு. பசிபிக் பூமியில் மொத்த பரப்பில் எவ்வளோ இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கு? 3ல் 1 பங்கு அல்லது 6ல் 1 பங்கா? 3ல் 1 பங்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக காணும், இங்கே எங்கேயுமே லேண்ட் இல்லை பாருங்கள். பாதி அந்த பக்கம் பாதி இருக்குது, இந்த பக்கம் பாதி இருக்குது. 3ல் 1 பங்கு அப்படின்னா எவ்வளவு? 33% பிடிச்சிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாகவே. பசிபிக் பெருங்கடலுக்கு நடுவில் தான் போகுது அந்த கோடு. இதுதான் பசிபிக் பெருங்கடல் நடுவில் இந்த கோடு. ஆமாம், இதுதான் பேரிங். ஆக்சுவலாக இதில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இதை இப்படி சுற்றிட்டு வரும். ஆமாம், ஏன்னாக்கா இது வந்துட்டு ரஷ்யாவுக்கு சொந்தம், இது வந்துட்டு அமெரிக்காவுக்கு சொந்தம். சரியா? இப்படி வந்தால் என்ன ஆகும்? ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு காலண்டர் வச்சுருப்பானா என்ன? அதனால தான் அது வளைஞ்சி இப்படி வரும். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்கான், யூபிஎஸ்சியில் இப்படி வளைஞ்சி வரும். ஏன் நாள் கோடு வளைஞ்சி வருது அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவானுங்க, ஆன்சர் பண்ண முடியாது. இந்த தேதி கால்குலேட் பண்ணுறதுக்காக இவனுங்களாம் வச்சுக்கிட்டானுங்க. அவ்வளோதான். மேப் எடுத்து பாருங்கள். புவியில் ஒரு இடத்தை கண்டறிய, ஒரு இடத்த லொக்கேட் பண்ணணுன்னா அச்சக்கோடு தீர்க்கக்கோடு ரெண்டுமே வேணும். இப்போ கிராஃப் இருக்கா, கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் சொல்லிட்டேன், 4 அப்படின்னு. எது எக்ஸ் ஆக்சிஸ்? இதுதானே. 1 2 3 4 4ன்னு போட்டேன். இடத்த லொக்கேட் பண்ண முடியுமா? இந்த கோடு முழுவதுமே 4 தான், லொக்கேட் பண்ண முடியாது. என்ன வேணும்? ஒய் ஆக்சிஸ் வேணும். 4.2 4,2ன்னு கொடுத்துட்டேன். 1 2 2 கிராஸ் ஆகிற இடம் இதான் அந்த இடம். லொக்கேட் பண்ணலாமா? அதேமாதிரி அச்சக்கோடும் தீர்க்கக்கோடு என்ன ஆகும்? கிராஸ் ஆகிற இடம். இப்போ சேலத்துக்கான லேட்டிடியூட் லாங்கிடியூட் எல்லாமே உங்கள் மொபைலில் இருக்குது. மொபைலில் உங்களோட இப்போ கிளைமேட்டு கொண்டு வெதர் ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் மொபைலில் இருக்குது. அது ஏதோ இருக்குது, அதை தள்ளி விட்டு நேராக யூடியூப்புக்கு ஓடிடுவோம். சரியா? ஆமாம், இது எல்லாமே இங்கே இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பார்த்து சொல்லலாம். நேற்று கூட அங்கே இன்றைக்கி மழை வரும்னு போட்டிருக்கானா? மழையெல்லாம் வராதுப்பா. எப்படி நான் சொல்கிறேன் பார்த்தேன் வெதர் ரிப்போர்ட்டில். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 78% தான் இருக்குது. அதெல்லாம் நடக்கிற வாய்ப்பு இல்லை. ஒப்பு ஈரப்போதும் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு கிளாஸ்லாம் எடுக்க முடியாது அங்கே உட்காந்து. நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இங்கே. சரியா? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% அடைஞ்சால் தான் அங்கே மழை பெய்யும். அப்போ 98 இருந்தாக்கா வாய்ப்பு இருக்குது, கூலாகி மழை பெய்யும். அதை பற்றி பார்ப்போம், தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே உங்கள் ஃபோன்லேயே இருக்குது. அதெல்லாம் தான் எங்கே சொல்லித்தராங்க? ஸ்கூலில் சொல்லித்தராங்க, புக்கில் இருக்குது. இப்போ என்னத்தை பார்க்கணும்? சேலத்துக்கா? இது என்ன அச்சக்கூடா தீர்க்கக்கூடாது? லேட்டிடியூடா லாங்கிடியூடா? இது அஸ்வதி. லேட்டிடியூட், வெரி குட். இது லாங்கிடியூட். லாங்கிடியூட் எப்படி இருக்கும்? செங்குத்தாக போகும், வலதுருவத்தில். லேட்டிடியூடு அச்சக்கோடு படுகடையாக போகும். சரியா? இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். 0 டிகிரி மத்தியில் இருக்குது. இதிலேருந்து வடக்கில் அப்படியே ஒவ்வொன்றா நகர்ந்து வந்தோம்னா இது வரும்.
23.5 டிகிரிக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம லேண்ட் எங்கே இருக்குது? வெப்ப மண்டலத்தில் இருக்குது, பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ நம்ம ஊரில் எப்படி இருக்கும்? வெப்பம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவானுங்க அவனுங்க, யூரோப்பியன்ஸ் வரானுங்களே இங்கே. அதுக்கு தான் கிளைமேட் வெதர் ரிப்போர்ட்லாம் சொல்கிறது. நியூஸில் சொல்கிறாங்களே டெய்லியும், அது எதுக்கு சொல்கிறானே தெரியாது, அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு தான். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் இங்கே என்ன கிளைமேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம கண்ணாமலாம் யூஸ் பண்ணுறோம். யூரோப்பியன்ஸ் அவன் குளிர் பிரதேசத்துக்கு தயாரித்த பேண்ட்டு, கோட் சூட்டு, ஷூவு, சாக்ஸ் எல்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஜீன்ஸ் பேண்ட் வேறு கொடுமை எல்லாம். நல்லா சிரிக்கிறான் அவன் நம்மளை வந்து பார்த்தா. அதில் என்னடா இந்த வெயில் அடிக்குது, ஜீன்ஸ் பேண்ட்டு ஷூ போட்டு சுற்றுறானுங்க அப்படின்னு. அது வக்கீலங்களை பார்த்தா அவ்வளோதான், கருப்பு கலர் அங்கி, அதுக்குள்ளே 3 கோட்டு. பாவம் அவங்களாம் நினச்சா. அவன் குளிர் பிரதேசத்துக்காக தயாரிச்சது அது. பார்ப்போம் அதெல்லாம். பயாலஜியில் நான் லைட்டாக பேசியிருப்போம், பார்ப்போம். அவ்வளோதான். இந்த இடத்துல சேலமா? சேலம். என்ன கோயில் இப்போ அது புதுசாக இருக்குது? இப்போ புதுசாக திறந்துருக்கானுங்களா? எங்கே இருக்குது? அப்படியா? சரி. லேட்டிடியூடு இங்கே பாருங்கள் 11.4. சரியா? லாங்கிடியூடு இங்கேருந்து வரும். எங்கே? இங்கிலாந்துலேருந்து 1 2 3 4 அப்படின்னு வந்தாக்கா எத்தனாவது லாங்கிடியூடு நம்மளுது? 78 79 காட்டுது. இதில் பாருங்கள் 78. இப்போ சேலத்து மேலே பாம்பு போடணும், ராக்கெட்டு பாம்பு போடுறானுங்களே, அங்கேருந்து அமெரிக்காவில் வந்து அனுப்பலாம். லேட்டிடியூட் லாங்கிடியூடை செட் பண்ணி அனுப்புனா கரெக்டாக சேலத்து மேலே வந்து விழுந்துடும். என்ன படம் அது? என்ன படம்? அசித்து படம் ஒன்று வருமே, இந்த அம்மா கூட பயங்கரமாக பாட்டு பாடுமே, விவேகத்தில் கிளைமேக்ஸில். அவன் போய் என்னத்தை மாற்றுவான்? சேட்டலைட்டில் இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடை தான் மாற்றுவான். அதே மாதிரி இன்னொரு படம் பேராண்மையில் அதுதான். இன்னொரு படம் இது 50. அதுலேயும் லேட்டிடியூட் லாங்கிடியூட் தான் மாற்றி விடுவாங்க. இப்போ சொல்லுவான் அந்த பொண்ணுங்களை, இனிமேல் அந்த வார்த்தை புரியும் பாருங்கள். லேட்டிடியூட் லாங்கிடியூடை மாற்றி விடு, செட் பண்ணுமா. நீங்கள் அதில் செட் பண்ணது எதாவது லேட்டிடியூட் லாங்கிடியூடை மாற்றாமல் டைரக்ஷன் இப்படி திருப்பி விட்டாலும் திரும்பிட்டு போயிடும் அப்படியே. சரியா? ரைட், வச்சு பார்ப்போம். அவ்வளோதான். அப்போ அச்சக்கோடு தீர்க்க கோடு பற்றி பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. சூரிய ஒளி ஒரு டிகிரி கோட்டை கடக்கிறதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்குமா. இப்போ 0 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இது அங்கேருந்து இங்கே 1 டிகிரி அச்சக்கோட்டுக்கு தீர்க்க கோட்டுக்கு போகிறதுக்கு 4 நிமிஷம், 4 மினிட்ஸ் கேட்பான். அடுத்தது 1 மணி நேரத்தில் 15 கோட்டை கிடக்கும் தீர்க்க கோடு. இது முன்னாடியே நம்ம பேசியாச்சு. சரியா? ரைட். ஏஎம் அப்படின்னா இந்த ஆண்டியாக வரும். ரைட். ஆன்டி மெரிடியன். அந்த மெரிடியனை என்ன ஆகலை, சூரிய ஒளி செங்குத்தா படுறது இன்னும் கிராஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஆன்டி அதுக்கு முன்னாடியே இருக்குது சூரிய ஒளின்னு அர்த்தம். அதை கிராஸ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? போஸ்ட் மெரிடியன், பிஎம், நண்பகலுக்கு பிறகு. நண்பகல் தமிழில் பாருங்கள் அழகாக இருக்குது. முன்பகல் 12 மணிக்கு முன்னாடி வந்தானே அந்த முன்பகல். 12 மணிக்கு அப்புறம் என்னது? 12 மணி தான் நண்பகல். நண்பகலுக்கு அப்புறம் பிற்பகல். சரியா? தமிழில் எந்த மொழியிலும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரி. இந்தியாவின் திட்ட நேரம் ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். சரியா? இந்தியாவின் மேல் செல்லும் மொத்த தீர்க்க கோடுகள். இந்தியா இருக்கு இல்லையா, இதை இங்கே பாருங்க. இங்கே அருணாச்சல் பிரதேஷ், இங்கே குஜராத். மொத்தம் இதுக்கு நடுவில் பார்த்தா 29 தீர்க்க கோடு இருக்குது. புரிஞ்சுதா? அப்போ எவ்வளோ நேரம் இந்த இடத்துல சூரிய ஒளி வருது இப்போது அப்படின்னாக்கா எவ்வளோ நேரம் கழித்து இங்கே சூரிய ஒளி வரும்? 2 மணி நேரம் கழித்து வரும். அப்போ அங்கே சூரிய ஒளியை வச்சு நம்ம இங்கே 6 மணின்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னாக்கா குஜராத்தில் என்ன டைமு? 10
4 மணி கம்மி பண்ணணும். மேற்கு கிழக்கான்னு பாருங்கள். இங்கே சூரிய ஒளியை வச்சு, அதாவது லோக்கல் டைம்னு சொல்லுவாங்க, சூரிய ஒளி படுறதை வச்சு இங்கே என்ன டைம்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா காலையில் 6 மணின்னு வச்சுக்கோங்க. சூரிய ஒளி வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் விடிஞ்சே இருக்காது, 4 மணி. அப்போ இந்தியா முழுவதுக்கும் டைம் ஒர்க் அவுட் ஆகுமா? இவனும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான் ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ வச்சுக்கோங்க. இல்லை இப்படி வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டு கிளம்புது, சரியா? லோக்கல் நேரம். இங்கேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்புது. அதேமாதிரி இங்கேயும் சூரிய ஒளியை வச்சு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அவன் கிளம்பி 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இறங்குறான். இங்கே 6 மணிக்கு ஏறுறான்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து இறங்கினான்னு எத்தனை மணி காட்டும்? அந்த லோக்கல் டைம் வச்சு 6 மணி. மண்டையை பிச்சுக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறான், நம்மளாக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் இங்கே வரக்கூடிய ஒரு கோடு 82.5 டிகிரி கிழக்கு. இது 80 டிகிரியா? இன்னும் 82.5 டிகிரி கிழக்கு. 82.5 டிகிரி மிர்சாப்பூர் மேலே வரும். இந்த இடத்துல இது 80 டிகிரி. இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி 82.5 டிகிரி. இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. அங்கே என்ன சூரிய ஒளி வரும்பொழுது என்ன டைமோ அதுதான் இந்தியா முழுவதுக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், சரியா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இது எங்கேருந்து? கிரீன்விச் கோட்லேருந்து எவ்வளோ கோடு தள்ளி இருக்குது? 82.5 கோடு தள்ளி இருக்குது. 1 மணி நேரத்துக்கு எத்தனை கோடு கிராஸ் ஆகும்? 15 கோடு. அப்போ 82 15ஆல் டிவைட் பண்ணோம்னா 5.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ். அப்போ கிரீன்விச் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கிலாந்தில். அப்போ கிரீன்விச் டைமோட 5.5 மணி நேரத்தை கூட்டினோம்னா இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்தியாவிற்கான திட்ட நேரத்திற்கான தீர்க்கக்கோடு 82 டிகிரி கிழக்கு ஈஸ்ட். இந்தியாவினுடைய எல்லைகள் மேற்கில் குஜராத்தில் உள்ள கவுர் மோட்டா, கரெக்டாக அது ஸ்பெல்லிங்கு? கிழக்கு எல்லை அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கிடாத்து. உலகத்தில் 24 நேர மண்டலம் இருக்குது. உலகில் அதிக நேர மண்டலம் மற்றும் பெரிய நாடு வந்து ரஷ்யா, 7 நேர மண்டலம். அமெரிக்காவில் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்? எத்தனை பார்த்தோம் அமெரிக்காவில் திட்ட நேரம்? அங்கேயும் 7 தானா? நேற்று பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? சரி. இந்திய திட்ட நேரம் ஐஎஸ்டி அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஐஎஸ்டி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? கிரீன்விச் மீன் டைம். அதான் கிரீன்விச் மீன் டைம்னா இங்கிலாந்தில் அங்கே 0 டிகிரி தீர்க்கம் இருக்குல்ல, அங்கே என்ன டைமு அது கூட என்ன பண்ணும்? 5.5 மணி நேரத்தை கூட்டணும். 5.5 அதாவது 5.30ன்னு போடணும். இப்படி போட்டால் தப்பாக போயிடும். 5:50ன்னு அர்த்தம். 5.5 என்னது? 1 மணி நேரத்தில் எவ்வளோ நிமிஷம் இருக்குது? 60 நிமிஷம். அதில் பாதி எவ்வளவு? 30 நிமிஷம். கிரீன்விச் மீன் டைம் ப்ளஸ்ஸு 5.5 மணி நேரத்தை கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்? இதை அடிச்சிருங்க, தேவையில்லை. இந்திய திட்ட நேரம் கிடைக்கும். அதுமாதிரி இந்தியாவில் உள்ள நேரத்தை கொடுத்துட்டு இங்கிலாந்தில் என்ன நேரம்டான்னு கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம். இந்தியாவில் இப்போ எவ்வளவு? 1 மணியா? இங்கிலாந்து எங்கே இருக்குது? நம்ம இந்தியா எங்கே இருக்குது? இங்கிலாந்து இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 1 மணிலேருந்து 5.5 மணி நேரத்தை கழிக்கணும். கழிச்சிங்கன்னா இங்கிலாந்தில் என்ன டைம்னு கிடைக்கும். கழிச்சு சொல்லுங்க பார்ப்போம். 1லேருந்து 5.5 கழிங்க. அரை வரணுமே. 7:30யா? 7:30 AM. அங்கே இங்கிலாந்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு பாருங்கள். ஆமாம். AM. இப்படி தான் டைம் கால்குலேட். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரியா? புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். திரும்ப வீடியோ பாருங்கள், புக் எடுத்து படிங்க. ரைட், அவ்வளோதான். இதோடு இருக்கட்டும். கொஸ்டின்லாம் அதில் எப்படி வரும்? கொஸ்டின் கொடுக்குறேன். அடுத்த வாரத்தில் வந்து டெய்லி டெஸ்ட் இருக்கும். வீட்டிலே எழுதிக்கலாம். ஆன்லைனில் வந்துடும். டெஸ்ட்டு போட்டு உடனே ரிசல்ட் வந்துடும். வேலையெல்லாம் இருக்காது, முடிச்சிடலாம். இன்னையோட இது இருக்கட்டும். நாளைக்கு இன்றைக்கி இது வரைக்கும் எதாவது பார்த்தோம்? அந்த பூமி உருவான கதை லைட்டாக பார்த்தோம். அப்புறம் எல்லா கண்டங்களும் அதில் உள்ள முக்கியமான விஷயம்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் லேட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறோம். திரும்ப திரும்ப பார்த்தா தான் புரியும். நீங்கள் அரை குறையாக புரிஞ்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதையும் சொல்லிட்டேன். போய் வீடியோவை பாருங்கள். வீடியோ இருக்குது, அதுக்கு மேலே என்ன வேணும்? அதை பார்த்துட்டு டவுட் வந்து கேளுங்க, சொல்கிறேன்.
தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்க போகுது இது இந்த நாலேஜ். சரியா? ரைட், பார்ப்போம். இன்றைக்கி போதும். 10:30க்கு வந்துடுங்க நாளைக்கு.